புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு மணல் ப்ரோ சந்திக்கிறேன். பார்த்தீங்களா என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. ஆமா ப்ரோ, என்ன ப்ரோ நம்ம ஊர் வெதர் இப்போ எப்படி தான் போயிட்டு இருக்கு? ஒரு டைப்பா இருக்கு. ஏர் குவாலிட்டி பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அப்ப ஆப்ல பார்க்கும்போது என்னாச்சு, இந்த மணலி இதெல்லாம் தான் குவாலிட்டி அட்டி வாங்கி செக்கச்செவந்த வானமா இருந்தது. 150 அப்படிலாம் இருந்தது ஏக்யூஐ. நாங்க அப்ப நினைச்சோம், நீங்க இப்ப சொல்றத வச்சு பார்த்தா என்ன ஆகுது, அந்த ஏரியாலாம் கொஞ்சம் இன்னைக்கு இந்த மழையினால கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா கண்டிப்பா, காத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆகி அந்த செடிமெண்ட்ஸ் டெபாசிட்ஸ் எல்லாத்தையும் கீழே எடுத்துட்டு வந்து தரையில போட்டிருக்கோம் தண்ணி. ஆனா இது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளால சொல்ல முடியாது. சில ஒரு ஏரியாவும் ஒரு மாதிரி இருக்கு. இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் இல்லையா, அந்த ஏரியா கொஞ்சம் பசுமையா இருக்குது. ஏன்னா எம்ஐடி இருக்கு, அதுக்கு பக்கத்துல அப்படியே அந்த மரங்கள் செடி கொடிகள் நிறைய இருக்குதா. இதுவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு போயிட்டோம்னு வச்சுங்களேன், மாடியிலேருந்து பார்க்கும்போது பயங்கர ஹீட்டாக இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட், ஏதாவது ஒரு பகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஜியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் மாதிரி சொல்றேன். ஆனால் சென்னையே ஒரு அபூர்வமான ஒரு பகுதி. அதுலேயும் குரோம்பேட் கொஞ்சம் அபூர்வமான பகுதி. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னாக்க கடல் வருது, கொஞ்சம் தூரம் இப்படி பின்னாடி போனால் மழை வருது. ஆமா ஆமா உண்மைதான். ஒரு 500 மீட்டர் எங்கள் வீட்டிலேருந்து அப்படி பின்னாடி அப்படியே ஏறி போனோம்னா ஒரு பச்சை மலை வந்துடுது. ஸோ அப்படியே இந்த சைடா கொஞ்சம் ஒரு இப்போ கொஞ்சம் கிலோமீட்டர் கணக்கில் டிராவல் பண்ணும் பீச்சுக்கு. பீச் வந்து ஒரு 14 கிலோமீட்டர். ஆமா 14 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட். நடுவில் நன்மங்கலம் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் இருக்குல்ல, ஸோ ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டும் இருக்கு. ஆமா, ஸோ ஒரு ஃபாரஸ்ட் ஒரு ஹில்லு, இதுக்கு நடுவில் தான் நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லை அதனாலேயே என்ன ஆகுதுன்னா, இங்கே நாங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம மூதாதையர்கள் பார்ப்போம், நிறைய வருவாங்க. ஆமா ஆமா, தாத்தா தானே. ஒரு செல் உயிரினம் வந்து நிறைய இங்க சுத்திட்டு இருக்கிறத நம்ம அதுவும் இருக்கும். நம்ம மங்கீஸ் ஏகப்பட்ட பேர் வருவாங்க. ஏகப்பட்ட பேர் வந்துட்டு செல்போன் டவர்ல மேலே கீழே ஏறி ஏதோ டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்புறம் வந்து பப்பாளி பழம் பறிச்சுட்டு போறது, மாம்பழம் பறிச்சுட்டு. டார்வின்ஸ் தியரிக்கே ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி ஓடிக்கிட்டு இருக்கு. அது உண்மைதான். சரி, அது நம்ம முன்னோர் அதெல்லாம் பத்தி பேசினா அது ரொம்ப ஆழமா போகும், டீப்பரா போகும். ஆமா, ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சிங்கிளா ஒன்லைன்ல சொல்லணும்னா மனுஷெல்லாம் இருந்துட்டு தான் இருந்தான், அவங்க வரங்கல இருந்து வந்தாலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. அது ஒரு வகையான டெக் தான், அதை அனலைஸ் பண்றதும். பட் மக்களுக்கு இப்ப பொறுத்த வரைக்கும் மொபைல் போனு பிசி இதுதான் டெக்குன்னு படுது. ஆமா, அதனால நம்ம இது உள்ளே வந்துடும். ஓகே ரைட் ப்ரோ. அப்புறம் ரீசெண்டா பார்த்துருப்பீங்க நிறைய டிவைஸ் லான்ச் ஆயிருக்கு. எஸ், ரெனோ சீரிஸ் வர லான்ச் ஆச்சு. அது லான்ச் ஆகி ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ரெனோ 14 பார்த்துருப்பீங்க. அப்புறம் இப்போ விவோ V60 ஏகப்பட்ட டிவைஸ் லைனப்ல வந்துகிட்டே இருக்கு. வரிசையா சொல்லிட்டே இருக்கீங்க. தலைவனை சொல்லிய பிக்சல், உங்களுடைய உயிர் தோழன், உங்களுடைய உயிர் நண்பன். பிக்சல் 10 சீரிஸ் வந்திருக்கு. ஆனா என்னன்னா, இதுல எனக்கு ஒண்ணுதான் ப்ரோ, நான் இப்பயும் சொல்றேன், பிக்சல் வந்து நான் டைட்டிலே அதுக்கு தான் பிக்சல் ஒர்க் இருக்குன்னு வச்சிருப்பேன். இப்பயும் அதுதான் போட்டேன். இதுல ஒரு சிலர் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிக்சல் அன்பாக்சிங் பாக்குறதுக்காக வராங்க இல்லையா, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, என்ன தைரியம் இருந்தா ஒரு கன்சியூமர் நீ இருக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னு கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் சொன்னேன், ப்ரோ உங்களுக்கு கான்டெக்ட் புரியல, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க போல. கன்சியூமர் கிறுக்கன் கிடையாதுங்க, நாங்க தான் கிறுக்கன்ஸ். அதேதான், we are the கிறுக்கன்ஸ், we love pixel. அதேதான். ஸோ இதான் ஃபேக்ட். அந்த நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவரே டெலீட் பண்ணிட்டாரு. அவரே அந்த கமெண்ட் டெலீட் பண்ணிட்டாரு. நான் என்ன சொன்னேன்னா, சேனல்ல போய் ஃபுல்லா சர்ச் பண்ண ஆகும் ப்ரோ. பிக்சல் இருக்குங்கிறதே போகும் 1.5 வருஷம் 2 வருஷமா போயிட்டு இருக்கும் பழைய வீடியோஸ்லாம். இன்னும் பிக்சல் பத்தி மட்டும் பார்த்தா அதுவே போகும், சில வருடங்களுக்கு பின்னாடி போற அளவுக்கு போகும். ஸோ அதனால நீங்க பழைய வீடியோலாம் எடுத்தீங்கன்னா பிக்சலுக்கும் இவருக்கும் இருக்கிற தொடர்பு, அந்த நெருக்கம், இதெல்லாம் பத்தி நான் நிறைய முறை பேசியிருக்கிறேன். அதுவும் இருக்கும். பிக்சல் இவரை கூப்பிட்டு கௌரவிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிவிச்சிருக்கிறேன். இந்த வீடியோலயே நான் மறுபடியும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் பேசுவோம். இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ நிறைய சைனீஸ் ஃபோன் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருப்போம், சைனீஸ் கேமரா ஃபோன்ஸு. ஸோ அந்த ஃபோனை பார்த்து பழகின நிறைய பேருக்கு எப்படி மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ ஸ்மார்ட் ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோ வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், ஃபேஸ்ல வந்து டீடைல்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்து பெரிய லெவலில் எதுவுமே தெரியக்கூடாது, போர்ஸ்லாம் தெரியக்கூடாது. ஆனால் ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட்ஸை ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, எதை ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, எனக்கு ஆக்சுவலாக என்னோட ஃப்ரேம்ல நாய்ஸே இருக்கக்கூடாது, போஸ்ட் ப்ராசஸிங் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, இந்த நாய்ஸுங்கிற ஒரு ஃபேக்டர் இன்னைக்கும் ஒரு சில பிராண்ட்ஸ் கிட்ட மட்டும் இருக்கு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாம்சங், ஆப்பிள், கூகுள், இவங்க கிட்ட தான் இருக்கு. போட்டோ எடுத்தா அவன்ல இன்னைக்கு நாய்ஸ் வந்துச்சு. வீடியோல தான் வருதா? வீடியோல தான் வரும். வீடியோல மட்டும் பாத்தீங்கன்னா சினிமா கேமரா மாதிரி ஒரு நாய்ஸ் வந்து இருக்கும், அதுல பாக்கும்போது தெரியும். பட் எவ்வளவு பேர் வீடியோ எடுக்கிறாங்க இன்னைக்கு? கரெக்ட், எல்லாரும் போட்டோ தான் ட்ரை பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, இந்த சைனீஸ் போன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சனால ட்விட்டர்ல நம்ம வேற ஏதாவது போன்ஸ்ல இருந்து சாம்பிள் போட்டோம்னு வைங்களேன், நாட் அப் டு த மார்க் இப்படிதான் போடுறாங்க. அந்த யதார்த்தம் வந்து எல்லாருக்கும் மறந்துருச்சு. பட் நேத்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு ஓப்பன் ஏர் தியேட்டர்ல ஒரு மூவி ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எல்லாம் ஃபுல்லா ஹோலா உங்களுக்கு வந்து இருட்டா தானே இருக்கு. அந்த ஸ்க்ரீன்ல அந்த படம் மட்டும் தான் ஓடுது. அப்போ நான் வந்து நம்ம S24 அல்ட்ராலையும் சரி, நம்ம ஷோமி 14 சரி செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணேன். அப்போ ஷோமி 14 எடுக்கும் போது அந்த லைட் அதை யூஸ் பண்ணிக்குது. பட் ஆனால் ஸ்மூத்தானலாம் பண்ணலையே, நல்லா கொடுத்துச்சு. நான் அந்த இதை சொல்ல ப்ரோ, ரியர் கேமரா ஃபோட்டோஸ் தான் எல்லாரும் மக்கள் பார்க்குறாங்க. செல்ஃபின்னு எடுத்துக்கிட்டா என்ன ஆகிடும்னா, அந்த இடத்துல அகைன் உண்மையே சொல்ல போனால்
கொஞ்சம் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணா ஆப்பிள், சாம்சங், கூகுள் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா மேக்கப் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு இருக்கலே பெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டா விவோ, ஓப்போ அப்படி அசால்ட்டா வந்துட்டு சரி நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அடுத்து அண்ணன் சொல்லி வச்சுட்டு லைட்டா உதடுனா அந்த உதடு கொஞ்சம் சிவப்பா இருக்கணும். ஏன்னா நார்மலா எல்லாருக்குமே சிவப்பா இருக்காது. நிறைய பேர் லிப்ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்றது கிடையாது. ஸோ லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாதவங்களுக்கும் சிகப்பா உதடு தெரியறதுக்கு அவங்கலாம் வந்து வழிவகை செய்வாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அது மாதிரி கருவளையத்தை ரிமூவ் பண்ணுவோம், போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணும். அந்த மாதிரி பல லீலைகள் பல வேலைகள் இதை வந்து விவோ ஓப்போவை அடிச்சுக்க முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மை. அதுல வந்து மாற்று கருத்தும் இல்லை. அது வந்து சோஷியல் மீடியா ரெடியா இருக்குது. இப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி எப்படின்னா இந்த போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரிலாம் எடுத்து இப்போ ஒரு மாடல்னுங்கிறவங்களே எப்படி இருக்கணும்னாக்கா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த போர்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுக்கணும். ஸோ மேலே வந்து அந்த மேக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் ஒன்று இருக்கும் இல்லையா, நம்ம கல்யாணத்துக்குலாம் போடுவாங்க. அதாவது இந்த லேயர் மாதிரி ஒரு லேயர் மாதிரி அது மாதிரி கோட்டிங் போட்டு எல்லாம் எடுத்துடுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். லைட்டிங் அந்த மாதிரி செட் பண்ணி அப்படியே அந்த வீடியோ அந்த ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா நல்ல அப்படியே பலபலன்னு இருக்கும். பார்த்துருக்கேன். அதுக்காக அவங்க நிறைய செலவு பண்ணுவாங்க, அதுக்கு அவங்க நிறைய துட்டு வாங்குவாங்க. அதனால இதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து பண்ண முடியும். அது எதுவுமே பண்ணாம ஒரு 30,000 ரூபாய் ஃபோன் பண்ணிடுது அப்படிங்கிறது தான் இங்க அட்வான்டேஜ். அதனால அந்த ஃபோனுக்கு வந்து மதிப்பு அதிகமாக கூட்டிட்டு. உண்மைதான். இதுதான் நான் என்ன சொல்ல வரேன். இதுதான் என்ன ஆயிடுச்சு, நியூ நார்மலா மாறிக்கிட்டு வருது. அப்ப என்ன ஆகுது, நாய்ஸோட இருக்கக்கூடிய ஒரிஜினலா ஒரு போட்டோ எப்படி வருமோ அதை கொடுத்தா யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்ப நான் நிஜமாவே ஒரு கேமரா வச்சு எடுக்கிறேன்னு வைங்க ப்ரோ, ஒரு 40,000 50,000 இருக்கிற ஒரு கேமரா வச்சுன்னு எடுத்தேன்னா அந்த போட்டோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான போட்டோ நான் சோஷியல் மீடியால போட்டேன்னு வைங்களேன், அது யாருக்கும் பெருசா பிடிக்க மாட்டேங்குது. ரீசன் என்னன்னா எல்லாருமே வந்து இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பேசின மாதிரியான போட்டோஸ் அதிகமா பார்த்து பழகிட்டாங்க. இப்ப அதை பார்த்து பழகினதுக்கு அப்புறம் நான் ஒரு டிஎஸ்எல்ஆர்லயே எடுத்து ஒரு போட்டோ உள்ள தூக்கி போட்டேன்னா இது நல்லா இல்ல எந்த பொண்ணு கேக்குறாங்க, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்குள்ள போயிட்டு அந்த ரீப்ரொடக்ஷன், அந்த இமேஜ் ரீப்ரொடக்ஷன் இருக்குல்ல. இப்ப என்னன்னா இப்போ கல்யாணத்துல போட்டோ எடுக்கிறாங்க, குழந்தைங்க நாளைக்கு பார்க்கும்போது இது நம்ம அப்பா அம்மானே தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து மேக்கப் வந்து போட்டுறாங்க. மேக்கப்பே விடுங்க. இப்போ கொஞ்சம் பேருக்கு தெளிவு வந்துட்டு இப்போ வந்து நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், எனக்கு அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முன் வராங்க. நாங்கள் எப்படி இருக்கோங்கிறது எங்களுக்கு தெரியும், இதில் நீ மேலே என்ன லேயர் போடுற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்கெல்லாம் எப்படின்னாக்கா இந்த இன்ஸ்டாகிராம் இந்த இதிலெல்லாம் வந்து எப்படி அமௌண்ட் வருது அப்படின்னா, இப்போ ஸ்கின் வந்து நல்லா ஒரு எப்படி க்ளோவாக இருந்தது அப்படின்னா அவங்க மேக் போட்டிருப்பாங்க. அந்த மேக்கப்போட தான் அது க்ளோவாக இருக்கும். அந்த லைட்லாம் வச்சாதான் எல்லாம் அந்த மினுமினு பல எல்லாம் இருக்கும். அதுக்கு வந்து இந்த க்ரீம் கம்பெனிக்காரன் இவன்லாம் வந்து கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் எடுத்து விடுவான். ஸோ இதை பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல நம்ம வந்து வீடியோ போட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் போட்டு அது மூலிமா ரொம்ப பாப்புலர் ஆகிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்த பிறகு நமக்கு அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு மட்டும் தருவாங்கன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. கரெக்ட் தான். ஆனால் இது வந்து நார்மலைஸ் ஆகிறத நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு ப்ரோ. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கும், பட் இது உண்மை இல்லை அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுங்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு. அவங்களுடைய சுய அழக, மன அழக, அது இல்ல எல்லாத்தையும் வந்து ரசிக்கிறதுக்கு அதை வச்சுக்கிறாங்க. அது கூட அதை வச்சுக்கோங்க ப்ரோ, அது அவங்களோட பர்சனல். நான் எந்த ஆங்கிள் வரேன்னா, இப்போ அகைன் கேமரா அப்படின்னு வரும்போது ஆக்சுவல் கேமராவோட அவுட்புட் என்னன்றது எல்லாரும் மறந்துட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுது, இப்ப எல்லாருமே வந்து ஒரு எம்ஐல எடுக்கிறதோ இல்லாட்டி விவோல எடுக்கிறதோ ஓப்போல எடுக்கிறதோ அந்த அவுட் தான் வந்து ரியல் நம்புறாங்க. அப்ப நிஜமாவே ஒரு கேமரால எப்படி இருக்குமோ அதை வந்து யாராவது ரிப்ளிகா பண்ண ட்ரை பண்ணா இப்ப அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சோனி எடுத்துக்கோங்க. சோனி எங்க ப்ரோ இருக்கு, சோனி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ட்ரூ லெவல் ஆஃப் எல்லா டீடைல்ஸையும் கொடுக்க ட்ரை பண்றான். சொல்லப்போனா சோனி போன்ஸ்ல வந்து சென்சார் சின்னதா இருந்தாலும் கூட ஒரு சில அந்த ஃபோக்கஸ் மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனது அவன் தான். பெட்டுக்கு கூட ஐ ட்ராக் ஆகும். கரெக்ட், சரியா? அது நம்ம அப்போ எக்ஸி சீரீஸ்லயே நம்ம பார்த்திருப்போம், வேற லெவல்ல இருக்கும் ஐ ட்ராக்கிங்ல இருந்து எல்லாம். அண்ட் இப்போ எக்ஸ்பீரியா 1 சீரீஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் செம்ம ஃபாஸ்ட். ஒரு சிங்கிள் தடவை தான் ஷட்டர் அழுத்துவோம், ஆனா அதுவே பர்ஸ்ட் மாதிரி தான் எடுத்திருக்கும். உள்ள போனாதான் தெரியும், பார்த்தா 12 ஷாட்லாம் எடுத்திருக்கும். அந்த அளவுக்கு ஃபாஸ்டாலாம் எடுக்குது சோனி. ஆனா எவ்வளவு பேருக்கு தெரியும்? எல்லாரும் இப்போ எப்படி மூவ் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஓவர் ப்ராசஸ்ட் இமேஜ் தான் நார்மல். லெஸ் ப்ராசஸ்ட் இமேஜை பார்த்தா எல்லாரும் என்ன கேட்கறாங்கன்னா, இது நல்லா இல்ல, இவ்வளவு காசு நான் கொடுக்குறேன், எனக்கு இது நல்லா இல்ல அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மனநிலையில இருந்தும் மக்களை தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன், லெஸ் ப்ராசஸ்ட் இமேஜ் ஆர் குட் அப்படின்னு சொல்ல வரல. ஏன்னா உங்க பிரெஃபரன்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம். ப்ராசஸ்னு சொல்ல முடியல. இப்ப பிக்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவா நான் யூஸ் பண்ணி செல்ஃபி எடுக்கும் போது அது வந்து ஒரு ப்ராசஸ்ட் அவுட்புட் தான் கொடுக்குது. கண்டிப்பா. பட் முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலா இருக்கிற டீடைலையும் அது ரீப்ரொடியூஸ் பண்ண முயற்சி பண்ணுது. உண்மைதான். அப்பதான் அந்த போர்ஸ் ஸ்வெட் எல்லாம் தெரியுது. உண்மைதான், அது எல்லாம் தெரியறதுக்கு முயற்சி பண்ணுது. அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து எடிட் பண்ணோம்னா அதாவது அந்த குவாலிட்டி லாஸை வந்து அது முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்குது. உண்மை உண்மை. அப்ப என்னன்னாக்கா, எனக்கு ஒரு ஷோமில செல்ஃபி எடுக்கிறதுக்கும் ஒரு சாம்சங் S24 அல்ட்ரால செல்ஃபி எடுக்கிறதுக்கும் பிக்சல் 7a செல்ஃபி எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுது. பிக்சல் 7a எடுத்த அந்த செல்ஃபி ஒரு சாதாரண ஒரு லைட்டிங் கண்டிஷன்ல எனக்கு வந்து ஒரு அருமையான ஒரு போட்டோவா வந்து ஃபீல் ஆகுது. அதை எடுத்து நான் மாடிஃபை பண்ணல, அதை எடுத்து நான் ஷோமில போட்டு ஷோமில இருக்கிற அந்த கிமிக்கு வேலை எல்லாம் பண்ணா கூட
அது ஒரு ஹை குவாலிட்டியாக மாறும். இல்லை பிக்சார்ட்டில் போட்டோம்னாக்கா அது வந்து ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோவாக நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குவாலிட்டியை யார் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் நான் வந்து நினைக்கிறேன். எனக்கு வந்து இது எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது இதில் வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம இமானுவல் ப்ரோ கிட்ட இந்த டிவைஸ் கொடுத்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5G டேட்டா ஆனில் இருந்தது. அப்புறம் யூடியூப்ல தான் நானும் உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதனால நம்ம ஆள் கையில் எடுத்ததுமே என்ன ப்ரோ ஒரு லைட் வார்ம்னஸ் ஃபீல் ஆகுது அப்படின்னாங்க. நான் அப்போ சொன்னேன், ப்ரோ ஆமாம் ப்ரோ, இப்போ யூடியூப் ஆப்பில் வந்து நிஜமாக எல்லா டிவைஸ்லேயுமே இந்த ஃபீல் இருக்குது, நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்கிறாங்கன்னு. இப்போ பாருங்கள் ப்ரோ, சம்மந்தமே இருக்காது பாருங்க. யூடியூப்குள்ளேருந்து நம்ம வெளில வந்துட்டோம், வேறு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு லைட்டாக ஒரு வார்ம்னஸ் தெரியுது சைடில். அது வந்து உங்களுக்கு தெரில, ஏன்னா நீங்கள் வந்து இப்போ மற்ற நிறைய ஃபோன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. நானே வார்மாக இருக்கேன், என் வார்ம்னஸ் தான் அங்கே வருது. இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், இதெல்லாம் செல்லாது, இதெல்லாம் பஞ்சாயத்துல செல்லாது. ஆக்சுவலாக எல்லா மொபைல் ஃபோனுமே இப்போ இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்கு. இங்கே பாருங்க, இப்போ இந்த ஃபோனை இப்போ தொட்டு பார்த்துக்கோங்க, நான் என் கையில் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க ப்ரோ, என்கிட்ட பயங்கரமான இது இருக்கு ப்ரோ, நானே வார்மாக இருக்கேன் ரொம்ப. உங்கள்ட்ட ஒரு வெறி இருக்கு. என்ன வெறியோ? ஆமா இல்லைங்க, பாடி வந்து ரொம்ப வார்மா இருக்கு இன்னைக்கு, ரொம்ப வார்மா இருக்கு. நான் இப்போ இமானுவல் ப்ரோ பிடிக்கிறேனே, அவங்களுக்கே தெரியும் இருக்குதா இல்லையா? இல்ல அது வந்து நம்ம ஹியூமன் பாடியோட அந்த டெம்பரேச்சர் தான். இல்ல எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா என் பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு வித்தியாசம் தெரியும். பெரியவனை போய் தொடனா சில்லுன்னு இருப்பான், சின்னவனை தொடனா அப்படியே சூடா இருப்பான். அந்த பாடியோட அந்த அவுட்டர் ஸ்கின்னோட டெம்பரேச்சர் வந்து மாறுது. இவர் ரொம்ப இயற்கையோட வாழ்றாரு. நிறைய செடி கொடிகள்லாம் வந்து மொட்டை மாடியில வச்சு வளர்க்குற அளவுக்கு இவர் வந்து ரொம்ப ஆர்வம் செலுத்துறாரு. அதனால அப்படி இருக்கிறதுனால சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் ரொம்ப குளுமையா இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் சூடா இருக்கிறாரு, வேற எதுவும் கிடையாது. சரி விடுங்க, வாங்க பிக்சலுக்கு வந்துரும். சரி, அதனால வந்து எப்படி இருந்ததுன்னா, எனக்கு இப்போ வந்து இமானுவல் ப்ரோ வரும்போது இருந்ததோட டெம்பரேச்சர்ல வித்தியாசம் ரொம்ப தெரியுது. ஸோ ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நிஜமா டிவைஸ் வார்ம் ஆகிறத நான் ஃபீல் பண்றேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டாகிராம் ஆப் நான் இதில் இன்ஸ்டால் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி எப்பயாவது வாட்ஸ்அப் கோலார் பண்ணுது, எப்பயாவது தான். வாட்ஸ்அப் ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. அப்புறம் யூடியூப் ரொம்ப யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ஃபோன் வார்ம் ஆகிடுது. அது எல்லா ஃபோன்லையும் வேற நான் ஃபீல் பண்ணும்போது எனக்கு இப்போ யூடியூப் மேலே ஒரு சில சந்தேகங்கள். அதாவது அவங்க வந்து ஏஐ ரிலேட்டடாக ஏதோ ஒரு சில ஒர்க் பண்ணுறாங்கிறதும் புரியுது. ரெண்டாவது மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ்க்காக ஏதாவது பண்ணி தொலைகிறாங்களான்னு தெரியல. அவனை கைட்டுங்க பார்ப்போம். எனக்கு என்னமோ இவனும் ஒரே மாதிரியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உண்மைதான், பார்த்தீங்களா? சைடை பாருங்க. இவனும் இல்லை, ஐஃபோன் எல்லாம் ஒரே மாதிரியே தான். இல்லை, எல்லாரும் ஐஃபோன், ரெண்டு பேருக்கும் சைடு சூடாகும். இல்ல, ரெண்டு பேரும் எல்லாரும் ஐபோனை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, ஐபோன் தான். பாக்ஸி டிசைனு, அந்த ஒரு மேல அது ஒரு ஃபன் இருக்கு, சொல்றேன். இங்க இருக்கு, இப்ப இந்த டிவைஸ் எடுத்துக்கோங்க ப்ரோ. இதுல வந்து பிக்சல் ஸ்னாப்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னா இங்க மேக்னெட் ஒட்டும். ஒன்னும் இது பாருங்க, காட்டுறேன் லைவா, எடுத்துட்டு வந்துருக்கேன் வாங்க. இங்க பாருங்க, இது வந்து ஒரு பவர் பேங்க். இந்த பவர் பேங்க் ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து எக்ஸ்க்ளூசிவா ஆப்பிளோட இமேஜ் எல்லாம் போட்டு அது சொல்லியிருந்தாங்க. இப்போ இங்க பாருங்க, அவ்வளவுதான். சரியா? இது வந்து இதுல எனக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று இருக்குது. எல்லாரும் வந்து ரொம்ப ஃபார்ம் ஃபேக்டர், ரொம்ப மெல்லிசான ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக தான் சாம்சங்கே பார்த்தீங்கன்னாக்கா எட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு மாடல். இல்லை, இப்போ அவன் எல்லா ஃபோனுமே தின்னாக்கிட்டு தான் வரானா. S26 சீரிஸ்ல எல்லாமே வந்து முன்னாடி இருந்ததோட தின்னாயிடும். இது என்னது ஃபிளிப் ஃபோல்டு சீரிஸ் பார்த்தோம் இல்லையா, அதுவே தின்னுதான். அந்த ஃபோல்டுலயே பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ ஒரு மெல்லிசான ஒரு இது இருக்குமான்னு சொல்லி நாங்களாம் ஆச்சரியப்பட்டோம். உண்மைதான், முதல்ல அதை பார்க்கும்போது ஃபீனிக்ஸ் மாடல்ல பார்த்தோம். அது இப்போ என்னன்னாக்கா இந்த மாதிரியான பவர் பேங்கையும் கூடயே கொடுத்துட்றானுங்க. நீ அது மாதிரி வச்சாக்கா பேட்டரி வைக்க முடியல, இதையும் தூக்கிட்டு சுத்துன்னு. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பாக்கெட்ல வைக்கும் போது பெருசாக தானே இருக்கு. அங்கதான் ட்விஸ்ட். ஒன்றும் இல்லை ப்ரோ, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். நிறைய பேர் இப்போ இந்த மேக்ஸேஃப் ஆக்சஸரின்னு வரும்போது டிவைஸ்ல அதாவது டேபிள்லயே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஒர்க் பிளேஸ்லயே ஸ்டைலா ஒரு ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டுல வந்து சார்ஜிங்ல எதுவுமே இல்லை, ஒரு மேக்னெட்டிக் ஸ்டாண்டு அழகா இருக்குன்னு வைங்களேன், மெட்டல்ல. அதுல போனை பிளேஸ் பண்ணிக்கிறாங்க, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன்ல இருக்கு. ஒரு செட்டப் இப்படி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு ப்ரோ. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஃபோன் வந்து அது வந்து ஒரு இடத்துலயே உட்காந்து ஒர்க் பண்றவங்களுக்கு ப்ரோ. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது மாதிரி இப்போ வெளியெல்லாம் போறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிக்கணும்னாக்கா, இப்போ பழைய படத்தெல்லாம் ரஜினிகாந்த் வருவாரு, பார்த்துருப்பீங்க. அப்படி சைட்ல ஒரு பெல்ட் ஒன்று மாட்டிருப்பாங்க, அது உள்ளே இருந்து ஐட்டங்கள் எடுப்பாரு. ஆமா, அப்படியே அந்த சைட்ல ஒரு பவுச் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாரும் மாட்டிக்கலாங்கிறேன். இங்க அடுத்த விஷயம் சொல்றேன், வேணாமா? இங்க அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த மேக்னெட் இதுல வந்தனால காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம் தான். எப்படின்னா, ஐபோன்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐபோன் 12 சீரீஸ்ல இந்த மேக்ஸேஃப் வந்து மேக்னெட்டோட கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுமே என்ன சொன்னாங்கன்னா, யார்கிட்ட எல்லாம் பேஸ் மேக்கர்ஸ் இருக்கோ, ஹார்ட்ல வந்து பேஸ் மேக்கர் வச்சிருக்காங்களோ, அவங்க வந்து இந்த போனை தெரியாம இங்க பாக்கெட்ல வச்சாங்கன்னா என்னன்னாலும் நடக்கலாம், மோசமான விளைவுகள் வரலாம். ஸோ அதனால மேக்னெட் இருக்கிற டிவைஸை ஹோல்ட் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக ஹோல்ட் பண்ணணுன்ற காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு. ஸோ இப்போ அந்த காம்ப்ளிகேஷன் இப்போ பிக்சலுக்கும் வருது. ஸோ இவ்வளோ நாள இருந்த பிக்சல் டிவைசஸ் வேற 9 சீரிஸ் வரைக்கும். பட் இப்போ 10 சீரிஸ்ல வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான மேக்னெட் இருக்கிறது என்னால் உணர முடியுது. இப்படி பிடிச்சோன்னா பாருங்க, ஆமா, கீழே விழாம இருக்கு, வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்கான மேக்னெட்ஸ் இருக்குன்னா அப்போ இந்த காம்ப்ளிகேஷனும் உள்ள வருது. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா,
இப்போ கேமரா சென்ட்ரிக்கா கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பேசின டாபிக் தான். கேமரா சென்ட்ரிக்கா பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நான் இவ்வளவு நாளா 15 அல்ட்ரா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 15 அல்ட்ரால இருந்து இப்போ பிக்சல் 10 ப்ரோ வந்ததுக்கு அப்புறமா என்ன வந்து இந்த ஃபோன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா கேமரால அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு 15 அல்ட்ரா தான். பிக்சல் வந்து எப்படி இருக்கு? ஆமா 15 அல்ட்ரா தான் ஃபார் ஷூர். எனக்கு நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஈவன் நான் வந்து இதை தெளிவா சொல்லியிருப்பேன். ஓப்போட Find X8 அல்ட்ரா வேற லெவல் டிவைஸ். நம்ம கௌதம் ப்ரோ வாங்கியிருக்காரு. அதை நான் ஒரு 2 வாரம் கிட்ட யூஸ் பண்ணேன். அதெல்லாம் யூஸ் பண்ணாலும் கூட எனக்கு திரும்பியும் என்னன்னே தெரியல 15 அல்ட்ரா பேக் ஹோம் அதுதான் ஃபீல். அப்புறம் விவோட டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அப்பயும் கூட எனக்கு என்ன ஆயிடுதுன்னா இல்ல 15 அல்ட்ரா இல்லை. இதை நம்ம வந்து இப்போ 10 ப்ரோ எக்ஸல் கூட தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்து ரெண்டு ஃபோனுக்கு வித்தியாசம் இல்லையே. இல்லையா? 10 ப்ரோவும் 10 ப்ரோ எக்ஸலும் சேம் டிவைஸ். பார்க்க போனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, பிக்சல் 10 ப்ரோ எக்ஸலை நீங்கள் போய் செக் பண்ணீங்கன்னா ஸ்பெக் பேஜில் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே. ஆனால் பிபிஐ ஆஸ்பெக்டில் பார்த்தா கூட இதெல்லாம் வந்து யாரும் நோட் பண்ண போகிறது இல்லை. நம்ம கண்ணை அவ்வளோ குறுகுறுன்னு பார்க்க போகிறது இல்லை. பிபிஐ ஆஸ்பெக்டில் பார்த்தா பிக்சல் 10 ப்ரோவில் வந்து 495, பிக்சல் 10 ப்ரோ எக்ஸல் வந்து 485. எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு சில எட்ஜ் எல்லாம் இதுக்கு இருக்கு. இப்போ அதில் என்ன அட்வான்டேஜ்னா 330 mAh எக்ஸ்ட்ரா பேட்டரி. இது 4870, அது 5200. ஓகே. ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸு. அப்புறம் வந்து 45 வாட் சார்ஜிங், இது 30 வாட் சார்ஜிங் ஒயர்டில். ஸோ இதை தவிர மீதியெல்லாம் நீங்கள் செக் பண்ணும்போது அந்த அளவுக்கு ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்காது. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பேட்டரியோட அட்வான்டேஜ் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் அந்த சின்ன அட்வான்டேஜ் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப். மற்றபடி எல்லாமே சேம் ப்ரோ. கேமரா செட்டப்லேருந்து எல்லாமே ஐடென்டிக்கல் தான். உள்ள இருக்க ப்ராசர் இருக்கட்டும், கூலிங்கில் வேணா திரும்ப டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஏன்னா சைஸ் பெருசு, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா பெருசு, இதில் டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். சென்சார் சைஸ் என்னது? மெயின் சென்சார் 1/1.3 இன்ச். 1/1.3 இன்ச். ஆமாம். ரொம்ப ஃபியூச்சரில் அவங்க அப்டேட் கொடுத்து இந்த கேமரா அவுட்புட்டை இல்லை இந்த வீடியோகிராஃபி அவுட்புட்டை இன்னும் பெட்டராக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நல்ல பாயிண்ட். இப்போ இது வந்து பாருங்க ப்ரோ, கம்ப்ளீட் பிச் டார்க். அதில் நான் ஸ்க்ரீன் ஃபிளாஷ் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தாறுமாறு. இதெல்லாம் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். இதான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இல்லை, இப்படி லைட் வச்சாக்கா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிங்கிற மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்கிறேன். அந்த ட்ரெண்டுக்கு போயிடுச்சு. இது வந்து இது சூப்பராக இருக்கு. இது வந்து நைட் சைட்டு. யோசிச்சு பாருங்க. இதில் தான் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு தனறையே அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வர முயற்சி பண்ணி அந்த ஃபிளாஷ் கொண்டு வந்திருக்கு பாருங்க. அது ஃபிளாஷ் கூட இல்ல ப்ரோ, எங்கேயோ ஒரு இடத்துல எரியற லைட் என் மூஞ்சில படுது. ஆமா, ஏன் பாருங்க, இங்க பாருங்க, இதான் ஒரிஜினல் சிச்சுவேஷன். இப்போ என் மூஞ்சில அங்கங்க லைட்டா தெரியுதா? எங்கேயோ இருந்து வர லைட் சோர்ஸ் படுது. ஆமா ஆமா. அதை தான் தலைவன் வந்து க்ளோ ஆகுறான். ஓ சூப்பர். ஏன்னா அவ்வளவு நேரம் எக்ஸ்போஸ் ஆகி க்ளோ பண்ணுது. இதுக்கு ஏதாவது சிகப்பு லைட்டு இல்லை பிங்க் கலர் லைட்டு இல்லை ப்ளூ கலர் லைட்டு வேற லைட்டு தூரத்துல இருந்து இதை எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம்னாக்கா இது எப்படி ரீக்ரியேட் பண்ணுதுங்கிறத நமக்கு தெரியும். அந்த லைட் வந்து அங்க வரும். அந்த மாதிரியான ஒரு டிபிக்கல் சிச்சுவேஷனுக்குள்ள அதை உட்படுத்தணும். நான் வந்து நார்மலா நிறைய போட்டோஸ் எடுத்தேன் ப்ரோ. இதெல்லாம் வந்து எனக்கு வேற லெவல்ல இருந்தது. இதெல்லாம் வந்து 5x போர்ட்ரேட்ஸ்லாம் இல்ல, நார்மல் 5x. ஓ, அந்த கண்ணாடி இங்க பாருங்க, நிறைய பேருக்கு என்ன பண்ணுன்னா இந்த கண்ணாடி போட்டுட்டு இது பண்றாங்க இல்லையா, கண்ணாடிக்கு பின்னாடி அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த சப்ஜெக்ட் வந்து தெரிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணனாக்கா அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். அந்த கண்ணாடியை வந்து காட்டாது, அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு சைடு. இது போர்ட்ரேட்டே இல்ல, இது போர்ட்ரேட்டே இல்ல, பட் ஆனா நல்லா இருக்குல்ல, நல்ல டெப்த் நல்லா இருக்கு. இது வந்து என்னன்னா 5x போட்டோ. போர்ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா சும்மா நான் ட்ரை பண்ணேன். இதெல்லாம் போர்ட்ரேட், இது ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட், ரியர் கேமரால இவரே எடுத்துருப்பேன். இங்க இருக்கு பாருங்க, இது ரியர் கேமரா போர்ட்ரேட். இங்க இப்போ இந்த இதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட லைட்டா கொஞ்சம் ஸ்மஜஸ் மாதிரி வருதா, இப்போ அந்த மாதிரி தான். அந்த இதுலயே இப்படி தெரியும் போது இதுல ஒரு அந்த அளவுக்கு காட்டல. அப்போ கண்ணாடி எப்படி அது பாருங்க, அது ஒரு போட்டோ இருக்கு, அந்த மாதிரி ஒரு போட்டோ. அதாவது மேனேஜ் பண்ணிட்டாலே அது வந்து ஒரு வேற லெவலுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா மேனேஜ் பண்ணிருக்கு. ஆனா எதுக்கு உள்ளது முன்னாடி காட்டிட்டோ எது ப்ரோ, இந்த செடியை ஒன்று போட்டிருக்கல கண்ணாடியில. இல்ல இந்த கண்ணாடி வந்து பவர் கிளாஸ்ல, இது லென்ஸா வேலை செய்யும்ல, அதனால அந்த மொத்த மரமும் லென்ஸ்க்குள்ள தெரியுது. ஆமாங்க, பின்னாடி அந்த லாரியும் தெரியுது. சூப்பர் சூப்பர், நல்ல ரீக்ரியேட் பண்ணிருக்குங்க. ஸோ இது வந்து போர்ட்ரேட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில எல்லாம் எடுத்தேன் ப்ரோ. எனக்கு வந்து எப்படின்னா சாட்டிஸ்ஃபைடா இல்லையா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஒரு சில செட் ஆஃப் இமேஜஸ், ஒரு சில செட் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் இமேஜஸ்லாம் எம் சாட்டிஸ்ஃபைடு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து இப்போ ஒரு தூரத்துல இருக்கிற டெக்ஸ்ட்டை நான் 100x எடுக்கிறேன் அப்படின்னும் போது இது பொழந்து கட்டிடுது. யாரும் அது பக்கத்துல கூட வர முடியாது. அந்த வெல்ஸ் கோ எடுத்துருந்தீங்க, இதோ இருக்குல்ல, இதெல்லாம் மாசு. ஆனா அந்த 15 அல்ட்ரா காட்டுங்க, ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளுக்கு வரேன், ரியல் வேர்ல்டு சினாரியோ. 15 அல்ட்ரா என்ன பண்ணுன்னா ரொம்ப லிமிட்டட் ஏஐ ப்ரோ, ரொம்ப ஏஐ உள்ள தள்ளாது 15 அல்ட்ரா. ஸோ அது ஒரு வகையில் நல்லது தான் வச்சுக்கோங்க. அந்த நல்லதை நான் எங்கே ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஒரு கடை ப்ரோ, நான் உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து தூரத்தில் ஒரு கடை, இதுலேயும் அதே கடையில் ஃபோட்டோ எடுத்தேன். இல்லையா, இது வந்து 100x, ஓகே, இது 120x, இது வந்து ஏஐ ப்ராசஸ்டு. இதுதான் ஆனால் ஒரிஜினல். அந்த பொருள் அப்படி டெக்ஸ்சர் இருந்தது. சைனா எழுத்தெல்லாம் போட்டுட்டுங்க, நல்லா பாருங்க.
இது இது ஏதோ ஒரு எழுத்து மாதிரி இருக்குது. இது நாவும் கிடையாது, நூவும் கிடையாது. நடுவில் கொஞ்சம் என்னென்னமோ எழுத்தெல்லாம் அதுவாகவே ரீக்ரியேட் பண்ணுது. ஸோ இதில் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு வைங்க. டோரிட்டோஸ்ன்னு இதில் இருக்குதுல்ல, இதில் அது என்னமோ போட்டு வச்சிருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன், ஒரிஜினல் இமேஜிங் இருக்குது பிக்சல் வந்து. இது ஒரு அட்வான்டேஜ். இப்போ என்னன்னா ஒரிஜினலையும் காமிச்சிடும், நான் ப்ராசஸ் பண்ண இமேஜ் என்ன அப்படிங்கிறதையும் காமிச்சிடும். ஆனால் இவன் வந்து இவ்வளோதான் 120x இவ்வளோதான். ஸோ இந்த இவன்ட் அந்த கேப்பபிலிட்டி இருக்குல்ல, இவன்ட் அதுக்கான ஒரு பெரிஸ்கோபிக் செட்டப் இருக்கு, ப்ராப்பரான எல்லா ஹார்ட்வேருமே இருக்கு. அவன் அந்த ப்ராப்பரான ஹார்ட்வேர் பாருங்க. இவன்ல தான் 5x பெரிஸ்கோப் இருக்கு, இவன்ட்ட 4.3x தான். அப்படி லாஜிக்கலா பார்த்தா ஆப்டிகல் ஜூம் 5x இதுல இருக்கு. அப்போ இவனோட இவனால பண்ணணும் 5x அதை விட்டுருங்க, காம்பினேஷன்ல எது பெட்டரா பண்ணுதுன்றது. அதுதான் சொல்ல காம்பினேஷன்ல இவனுக்கு நிறைய எட்ஜ் இருக்கிற மாதிரி இருக்கு. காம்பினேஷன் வந்து இந்த இடத்துல 120x அப்புறம் தேராது ப்ரோ. ஏன்னா எதையும் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 1x ஃபீல்ட் ஆஃப் வியூக்கு அதுக்கும் இந்த குட்டி பொருள் கண்ணுக்கே தெரியாது 1xக்குலாம். அப்போ எப்படி நான் அதுல இருந்து டேட்டா எடுக்க முடியும்? அப்போ எனக்கு வந்து வேற வழியே இல்லை, HP9 மட்டும் தான் வேலை செஞ்சாகணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா இதோட ஆப்டிக்ஸ் பயங்கரமா இருக்கு, லைக் ஆப்டிக்ஸ். அப்புறம் இவனோட அந்த கையில பிடிக்கும்போது ஸ்டெபிலைசேஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டேபிளா இருக்கிறது வந்து இதுல நல்லா இருக்கு. இதுல இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இதுல ஆனா என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ராவா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான் ப்ரோ இவன். நான் இப்போ டப்புன்னு வந்து டெலிஃபோட்டோ போயிட்டு டெலிஃபோட்டோல வந்து ஜூம் பண்றேன்னு வைங்களேன், சைட்ல பாருங்களேன், இவனுக்கு ரொம்ப கை வந்து இப்போ நிறுத்துறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருங்க. இப்போ ஓகே இப்போ ஆகல. ஸோ இது வந்து நேச்சுரலாவே என்ன ஆயிடுது, காம்படிஷன்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் நேச்சுரலாவே எனேபிள்ட் ஆயிடுது. நான் இதுல நான் எனேபிள் பண்ணணும் பிக்சல்ல. ஸோ அதுவும் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சப்ஜெக்ட். எத்தனை பேருக்கு புரியும் சைட்ல என்னமோ வச்சிருக்கான், என்ன பட்டன் அது, எத்தனை பேர் அழுத்தி பார்ப்பாங்க? ஒரு ஆர்வம் இருந்தால் அழுத்துவாங்க, அப்படி இல்லைன்னா அழுத்த மாட்டாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் கோளாறாக தான் இருந்தது. பட் இது வந்து என்னன்னா எனக்கு நேச்சுரலாவே நிறைய போட்டோ அடிச்சு நொறுக்கிருச்சு ப்ரோ. இப்போ லைவா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த குமரன் கீழே இருக்கிறது பாருங்க, தங்க மாளிகை என்ன போட்டு வச்சிருக்கீங்க? அதுதான் இது. அது வந்து இது பிராமி எழுத்துக்கு வீட்டு சொல்லுங்க. ஓகே பிராமியா, பிராமின்னு சொன்னா வர திட்டாங்க. தமிழியோ, நம்ம தமிழ்லாம் தமிழி என்ன சொல்றீங்க, வேற மொழினா பிராமி. அசோக பிராமி மாதிரி ஏதோ ஒன்று காட்டுது, தமிழ் மாதிரி காட்டல, சிங்களம் மாதிரி காட்டுது. ஸ்ரீகுமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படின்னு போட்டுருக்கு பாருங்க. மேலேயே அது பாதி சிங்களமாக்கிட்டு கீழேயும் சிங்களமாக்கிட்டு. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஏஐ ப்ராசஸ் பண்ணனாலதான் இந்த லட்சணம். ஏஐ இல்லைன்னா இதுதான். ஏஐ நல்லா இருக்கு, ஏஐனா நல்லா இருக்குன்னா ஆனா ஒரிஜினல் இல்லையே நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன தோணுதுன்னா எங்கடா ஸ்ரீகுமரன் காணோம் அப்படி இருக்கு. பட் இதுல வந்து பாருங்க ப்ரோ, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த மெயின் டெக்ஸ்ட் ஏது காமிக்க முடிஞ்சிருக்குல்ல, அது உண்மை. இந்த பாருங்க ஷியோமி வந்து இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுது, செயல்படுது பாருங்க. இவரை நீங்க வந்து நிறைய இடத்துல பேசியிருப்பீங்க. பிக்சலுக்கு வந்து இவர் வந்து என்னைக்குமே வந்து பாரபட்சத்தோட செயல்படுவார். பிக்சல் கூட எதை கம்பேர் பண்ணாலும் பிக்சலை தான் ஒரு உயர்த்தி பேசுவார் நீங்க சொல்லுவீங்க, பல தடவை சொல்லிருக்கீங்க. ஆனா இங்க பாருங்க நேர்மையா அதை வந்து கம்பேர் பண்ணிருக்காரு. இல்ல இவங்க வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்தாங்கன்னா அப்படிதான் நினைப்பாங்க ப்ரோ. நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து இப்பயும் என்ன சொல்லுவேன்னா ஒரு பர்சனல் டிவைஸ், என்னோட பர்சனல் டிவைஸ் என் பாக்கெட்ல இருக்க போது ஃபோன் பேச போறேன், மெசேஜ் அனுப்ப போறேன், அதுக்கு எதை ப்ரோ சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டா அப்ப நான் பிக்சல் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அதுல ஒரு சில கம்ஃபர்ட் இருக்கு ப்ரோ. அது நான் நிறைய தடவை எக்ஸ்பிளைனும் பண்ணிருக்கேன், எத்தனை தடவை தான் நானும் பண்றதுன்ற அளவுக்கு பண்ணிருக்கேன். இப்போ இந்த இருக்குல்ல ப்ரோ, இதை நான் தட்டினா நிறைய எனக்கு வாட்ஸ்அப் உள்ள போகணுன்றேன். இதை நான் எவ்வளவு நல்லா சொல்றேன். இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் அப்படி தட்டினா வாட்ஸ்அப் உள்ள போறது இருக்கட்டும்னா எங்களுக்கு என்ன தோணுதுன்னா அப்படின்னு அவங்களோட கருத்து சொன்னாங்க. என்னன்னா இப்போ இந்த மாதிரி டெலிகிராம் இருக்கு ப்ரோ, டெலிகிராம நான் இப்படி தட்டினா என்ன ஆகுது, இது எக்ஸ்பேண்ட் ஆகி தொலையுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வாட்ஸ்அப்புக்குள்ள ஆன்லைன் வந்ததே தெரியக்கூடாது, அதனால என்ன பண்ண முடியுது, இப்படி பார்த்து இதுல யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணி அங்கேயே ரிப்ளை பண்ணனா மேல என்னோட ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆக மாட்டேங்குது வாட்ஸ்அப்ல. எனக்கு இது அட்வான்டேஜா இருக்குன்னாங்க. நான் என்ன சொல்றேன், கரெக்ட் தம்பி, அட்வான்டேஜ் தான், நான் அதை இங்கேயும் பண்ணலாமே, அது எனக்கு ஆப்ஷனா கொடு, என்ன ஏன் ஃபோர்ஸ் பண்றேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு இந்த இடத்துல வித்தியாசமா தெரியுது. ஸோ இதை வந்து கூடிய சீக்கிரம் பிக்சல்லேருந்து எல்லாரும் கற்றுக்கிட்டு திறன்பட கிழிப்பாங்க. அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. சாம்சங்கே வெளில போயிட்டான். 1UI6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. 1UI7லேருந்து அவனும் சைனீஸ் மாதிரி தான். அப்பெல்லாம் நீங்கள் வந்து இதை வற்புறுத்தி சொல்லல, இப்போ தானே சொல்லிருக்கீங்க ப்ரோ. நான் இதை பல வருடங்களா சொல்கிறேன் ப்ரோ. MIUIல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் நான் இதை தான் சொல்லுவேன். ஆனால் கடைசியில் பார்த்தா ஊருக்குள்ள இருக்கிற எல்லா சைனீஸ்லையும் இதுதான். அதாவது MIUIல எனக்கு பிடிக்காத விஷயம் என்னங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு நோட்டிஃபிகேஷன் ட்ரேல ஒரு ஆப்பை கிளிக் பண்ண எக்ஸ்பேண்ட் ஆகி தொலைது, எனக்கு டார்ச்சர் ஆகுது, ஆப்புக்குள்ள கூட்டு போக மாட்டேன். அது என்னங்க இவனை மட்டும் போட்டு அடிக்கிறீங்க, iOSலையும் இப்படி தாங்க இருக்கும். எனக்கு iOS பத்தி வருத்தம் இல்லை ப்ரோ. நான் அதை வந்து வீடியோ எடுக்கிறத தவிர வேறு எதுக்குமே யூஸ் பண்ண போறது இல்லை. அதுல எந்த ஆப்ஷன் வந்தா என்ன வரலன்னா என்ன, நான் அன்லாக் பண்ணும்போது ஃபோன் அன்லாக் ஆகணும், கேமரா ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை அழுத்தினா கேமரா ஓப்பன் ஆகணும், அதுல வீடியோன்னு ஒரு டேக் இருக்கும், அதுக்கு தட்டினா வீடியோ காட்டணும், அதுல சைட்ல போனா நான் FPSஓ இல்லாட்டி ரெசல்யூஷனோ நான் சூஸ் பண்ண முடியும், 4Kஓ இல்லாட்டி HDஓ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப ரெக்கார்ட்னு அழுத்தினா ரெக்கார்ட் ஆகணும். ஒரு சந்தேகம், இந்த ஐபோன் வச்சு எல்லாம் செக்யூரிட்டின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்களா, என்ன செக்யூரிட்டி அது? அதுவும் RSA அல்காரிதம் தானே யூஸ் பண்ணுது என்கிரிப்ஷனுக்கு. அது என்னமோ உலகத்துல இல்லாத அல்காரிதத்தை கொண்டு வந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்ம கவர்மெண்ட்டும் வந்து
லேட்டஸ்டா மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாரையும் ஐபோன் யூஸ் பண்ண சொன்னதா நான் பார்த்தேன். பாருங்க இன்னொரு 2 வருஷம் கழிச்சு பாருங்க எல்லாம் குவாண்டம் ஏஐ வரப்போகுது, எல்லாத்தையும் டிகிரிப்ட் பண்ணி அடிச்சு விட போகுது. அது ஒரு பக்கம். ரெண்டாவது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, மிலிட்ரியில வந்து செக்யூர் கனெக்ஷனுக்காக ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா, அதை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். அது என்னன்னா பிக்சல் 6A. பிக்சல் 6A தான் நம்ம இந்தியன் ஆர்மியில யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது எப்படின்னா 6A, ஆனா உள்ள ஓடுற ஓஎஸ் வந்து நம்மளுக்கு ராணுவத்தோடது. சோ இது வந்து எப்படின்னா அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்து இன்னும் பிக்சல்ல இருக்கு. இப்போ அதுவே ஒரு டிபேட்டபிள் டாபிக்கா இப்போ போயிட்டு இருக்கு. நீங்க பாத்திருப்பீங்க இந்த பூட் லோடர் அன்லாக்கிங், சைடு லோடிங்லாம் டிசேபிள் ஆயிட்டு வருது இல்ல, ஒருத்தரா ரிமூவ் பண்ணிட்டு வராங்க. ஆல்ரெடி கூகுள் வந்து இப்போ சொல்லிருக்காங்க சேஃப்டினா கிளவுட நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாலே அது வந்து சேஃப்டி தானே. அதுதானே இப்போ ஒரு கவர்மெண்ட் புரிதல் வந்து எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல ப்ரோ. நான் என்னன்னு சொல்றேன் திரும்பியும், எதனால இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்றேன். இப்போ மேக்ஸிமம் இந்த கன்சர்னை ரைஸ் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் கிடையாது. ஒரு டெவலப்பர் வந்துட்டு சார் என்ன சார் நீங்க சைட் லோட் வந்து இப்படி நிறுத்தி வைக்கிறீங்க, நான் ஆப் டெஸ்ட் பண்ணோம்னா இஷ்டத்துக்கு நிறைய போன்ல சைட் லோட் பண்ணுவேன் சார், நீங்க என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம். லிஸ்ட் என்னன்னா ஒரு டெவலப்பர் வந்து இப்போ ஆப் டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி அவங்க ஒரு அக்கௌண்ட்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு டெவலப்பராகவே ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, டெவலப்பர் அக்கௌண்ட். இது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கூகுளுக்கு தெரியும் யார் டெவலப்பர், அவங்க அதுக்கு பே பண்ணிருப்பாங்க, ஃபயர் பேஸ் ஆக்சஸ்க்குலாம் பே பண்ணிருப்பாங்க. அதனால அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ என்ன பண்ண போறான், சைட் லோடிங் பெர்மிஷனுக்காக அவங்களோட கூடுதல் விவரங்கள் அவங்களை பத்தி கேட்டுக்க போறான். இப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படி நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட் என்ன, நான் என்ன மாதிரி ஆப் டெவலப் பண்றேன்னு எல்லாமே நான் கூகுள் கிட்ட சொல்லணுமான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஆனா என் கேள்வி என்னன்னா, இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா அப்ப எப்பதான் நீங்க வந்து ஒரு ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட் ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ப்ரொடெக்டிவ் என்விரான்மெண்ட் ஒன்று ஆண்ட்ராய்ட்ல வேணும்னா ஆல்ரெடி ஐஓஎஸ் அப்படிதானே இருக்கு, இப்போ ஆண்ட்ராய்டும் இப்போ ஐஓஎஸ் மாறிடுமான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஐஓஎஸ் எல்லாம் ஒரு ப்ரொடெக்டிவ் என்விரான்மெண்ட்னு என்ன சொல்லாதீங்க. சரி விடுங்க, அதுல ப்ரோ அப்படிதானே வந்து மக்கள் மனசுல இருக்கு. அது எப்படி கேமரா பத்தி பேசணும்ல, அது டெக் எந்தூசியஸ்டா இதை உங்களால ஒத்துக்க முடியுதா? அதான் நான் வந்து கேக்குறேன். அது எப்படி பாசிபிள்? இல்ல அவங்க என்ன புதுசா ஒரு அல்காரிதம் ஏதாவது உருவாக்கி இருக்காங்களா, இல்ல ஃபியூச்சர்ல வரக்கூடிய டெக்னாலஜியை ஓவர்டேக் பண்ற அளவுக்கு அவங்கள்ட்ட ஏதாவது டெக்னாலஜி இருக்கு? இல்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, செத்து போற நிலைமையில இருக்கு. எல்லாரும் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சிரி வந்து ஜெமினியா மாறுது. அப்ப ஜெமினி தான் வந்து சிரி வந்து எப்படி தெரியுமா ப்ரோ, வெளில உட்கார்ந்திருக்க பார்த்திபன் தான் ஜெமினி ப்ரோ, நான் தான் வடிவேல் தான் சிரி. இப்ப அதாவது எல்லாரும் எப்படி பணக்காரன் ஆறுதுன்னா ஒரே நிமிஷம் அப்படின்னு வெளில போயிட்டு என்னடா சொல்றது, அது வந்து ஜெமினி சொல்லுவான், சொன்னதும் வந்துட்டு இப்படிதாங்க ஆகணும், இவ்வளவுதான், இதுதான் இப்ப சிரி பண்ண போகுது. இவ்வளவு நாள் என்ன பண்ணுச்சு, சாட் ஜிபிடியோட இன்டெகிரேட்டட்னாங்க. அப்ப சாட் ஜிபிடி போயிட்டு கேட்டு வந்துச்சு, அவன் வர சரியாவே ஆன்சர் சொல்ல மாட்டான் மாமா ஆலமாத்து அப்படின்னு. இப்ப சரி ஓகே ஜெமினிட்ட போயிடுவோம். அப்ப ஏன்னா அவன் தான் ரொம்ப ரெஸ்பான்சிவா இருக்கான்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. வீடியோவே ஜெனரேட் பண்றான் 3 செகண்டுக்கு, அவன்கிட்ட போயிடும். சோ அதனால 3 செகண்டா ப்ரோ, 6 செகண்ட் 7 செகண்டுக்குலாம் வருது ப்ரோ. சூப்பரா அந்த VO3 வச்சு வருது. நான் ஒரு ஃபன்னெல்லாம் பண்ணனே, காலேஜ் டேஸ் போட்டோலாம் எடுத்து போட்டு இந்த மாதிரி இங்க இருங்களேன். ஆமா பாத்துருந்தேங்க. இந்த இது வந்து பிளர்ட் இமேஜ். இதை வந்து இப்ப நான் இதிட்ட கொடுத்து இல்ல நைட்ல அப்படி கையை வச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இந்த மாடி பயங்கரமா இருந்தது. அது வந்து பரத் பண்ணான், அந்த நேனோ பேனானா அதை வச்சு பண்ணாங்க. இதுலயே வந்து பாருங்க, இது பாருங்க அன்பிளர் பண்ணி இவ்வளவு டீடைலா வந்துருச்சு. இதுல வந்து இன்னொன்னு என்ன பண்ணேன், இதை VO3 கொடுத்து அந்த நேனோ பண்ண கொடுத்து நான் வந்து மசில ஃபிளெக்ஸ் பண்ற மாதிரி எனக்கு ஒன்று கொடுப்பா அப்படின்னு. உடனே அதுக்கும் அது கொடுத்துச்சே. கலர் டோனை தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கு. கலர் டோன் சேஞ்ச், கண்ணெல்லாம் சிமிட்றேன் அதெல்லாம் மாத்திருக்கோம். ஆமா, சோ அந்த போட்டாலே பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த மேல் ஃபேஸை கரெக்டா கொண்டு வந்துட்டு இப்ப இந்த ஜாலை எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பிளர் ப்ரோ, அது ஷேக் ஆயிடுச்சு. அது வந்து மகேஷ் பாபுவோட இது ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு, மகேஷ் பாபுன்னு இல்ல ஏதோ ஒரு ஆக்டரோட ஃபீச்சர் அது. சரி, அதை எடுத்து உள்ள வச்சுட்டு பள்ளிகள் எல்லாம் அதுல என்ன ஆயிடுச்சுன்னா லைட்டா ஷேக் ஆன உடனே ஃப்ரெண்ட் வந்து ஒரு சோனி போன்ல எடுத்தான். அது இந்த போட்டோ இன்னும் கொடுமை, அது கொரியன் செட்ல எடுத்தது. அதனாலதான் ஒரு மாதிரி ஒயிட் பேலன்ஸும் இருக்காது, எக்ஸ்போசர் கண்ட்ரோல். நீங்க யோசிச்சு பாத்தீங்களா இதுக்கு அது எவ்வளவு கஷ்டப்படணும், அந்த ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்கணும், உங்களோட ஒரு டேட்டா அந்த 3D பயோமெட்ரிக் டேட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த எட்ஜுக்கு பக்கத்துல எப்படி இருந்திருக்கு, இதெல்லாம் டிஜிட்டல் டேட்டாவா கன்வெர்ட் பண்ணி அந்த டிஜிட்டல் டேட்டால எங்கெங்கெல்லாம் சொதப்பி இருக்குங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துலலாம் இதுவாகவே ஒரு 1-0 சேர்த்து போட்டு எவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸிங் வேலை பேக்ரவுண்டில் நடந்துட்டு. நிஜமாங்க, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. என்னையா டீட்டெயில் இது, ஒரு டீட்டெயிலும் இல்லை, அப்படிதான் இருந்தது. அப்போ எடுத்த கொரியன் செட்டில் உள்ளதான் எடுக்கும். ஆனால் இதில் சிக்கல் என்னன்னா எல்லாம் கிளவுடுக்கு போகுது. ஆமாம்மா, இது வந்து ஆன் டிவைஸில் பண்ண ஆரம்பிச்சுட்டா அதுதான் வந்து பவர்ஃபுல். ஆன் டிவைஸ் என்னாச்சுன்னு சொல்றேன் ப்ரோ. இப்போ இதுல 100x ஜூம் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்லாம் இதுவாகுது இல்ல, அது ஆன் டிவைஸ் தான். இன்டர்நெட் இல்லைனாலும் அதெல்லாம் நடக்கும். இப்போ அந்த மேஜிக் கியூன்னு ஒரு ஃபீச்சர் சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு அது பீட்டா மாதிரி தான் ப்ரோ இருக்கு. அது வந்து எக்ஸாக்டா ஒர்க் ஆகுதானா, கூகுள் வந்து அவங்களுக்கு ஒரு என்வரான்மெண்ட் ரெடி பண்ணி அதை காமிச்சாங்க லைவா ஃபோனில். வந்து இந்த மாதிரி நான் ஃப்ளைட் டிக்கெட் ரிலேட்டடாக நான் ஒரு கஸ்டமர் கேர் கால் பண்ணுறேன் போது ஆட்டோமேட்டிக்காக டைலர் என்ன பண்ணுதுன்னா கஸ்டமர் சப்போர்ட்கான ரெக்வயர்ட் டேட்டாவை எடுத்துருது. இப்போ இந்த இடத்துல நான் இமானுவல் ப்ரோக்கு நான் கால் பண்ணுறேன்னா எதுக்கு பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. அப்போ அதெல்லாம் என்னத்தை காட்ட முடியும்?
சஜஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்போ நம்ம 2 பேரும் இங்கிலீஷ்ல பேச போறோம். கால் எடுக்கலன்னா வேணா சஜஸ்ட் பண்ணோம். நான் வந்து அப்புறமேல உங்களுக்கு வந்து பேசுறேன், நான் மீட்டிங்ல இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் அது வந்து ரெக்கமெண்ட் அந்த மாதிரி வேணா ஏதாவது பண்ணலாம். இல்ல இது எதுக்கு சொல்றேன்னா, இப்போ இங்க பாருங்க ப்ரோ, உங்களுக்கு நான் கால் பண்றேன். உங்களுக்கு நான் கால் பண்ணேன்னா நீங்க அட்டன் பண்ண உடனே மேஜிக் கியூ மேல அப்பியர் ஆகும். ஓகே, இப்போ இதுல கால் வரும், நீங்க அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க ப்ரோ, கால் அசிஸ்டன்ட் கால் அசிஸ்டன்ட் கிளிக் பண்ணா மேஜிக் கியூ ஃபைண்ட்ஸ் ஹெல்ப் ஃப்ரம் அதர் ஆப்ஸ். ஸோ இப்போ நம்ம சப்போஸ் இங்கிலீஷ்ல கான்வர்சேஷன் வச்சிருக்கோம், இங்கிலீஷ் கான்வர்சேஷன் இருந்ததுன்னா நீங்க வந்து என்கிட்ட கேட்குறீங்க டிக்கெட் என்னையா அப்படின்னு. அப்போ கால் வந்து அதை அப்சர்வ் பண்ணுதுன்னு அர்த்தம், காலை கவனிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ட்ரெயினில் போகிறோமே டிக்கெட் எங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க, உடனே அதுவும் கவனிச்சிடும், நானும் கவனிச்சிருப்பேன். இப்போ நான் அதில் பார்த்தா அந்த டிக்கெட்டை காட்டும் மெயில்ல இருந்து. ஓகே ஓகே, ஸோ இப்படி தான் அது ஒர்க் ஆகணும். இப்போ நமக்கு பிரச்சனை என்னன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பேரியர். மேஜிக் கியூ ஒர்க் ஆகுதுன்னா மேஜிக் கியூ ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டுது, ஆனா அதுக்கு தமிழ் தெரியாது. இந்த அளவுக்கு வந்து அதால டக்குன்னு புரிஞ்சிக்க முடியலையே. இப்போ மேஜிக் கியூக்கு இது வந்து டிக்கெட்டுங்கிற அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டு உள்ள வராதா? டிக்கெட்னா அது எந்த டிக்கெட்னு அதுக்கு தெரியாது. இப்போ ஃப்ளைட் டிக்கெட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா ஓகே, ட்ரெயின் டிக்கெட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா ஓகே. அடுத்து அது எங்க மாட்டோம்னு சொல்றேன். ஆல்ரெடி டெஸ்ட் பண்ண நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ளைட் டிக்கெட்னு நான் கேட்டதுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் போறதுக்கு பதில் 20 டேஸ்க்கு அப்புறம் போற டிக்கெட்டை காமிச்சது அப்படின்னு MKBHD கூட சொல்லியிருந்தானே. இல்ல இது ஃபியூச்சர்ல மாறிடும். ஆமா, ஆல்ரெடி பெர்ப்ளெக்சிட்டிலாம் அழகா தமிழை படிச்சு தமிழ்லயே அது வந்து நம்மகிட்ட வந்து நல்ல கான்வர்சேஷன். எக்ஸாக்ட்டா ப்ரோ. அப்போ இட் டேக்ஸ் டைம். இதுல என்ன ஃபேக்ட்னா, அப்ப இந்த இடத்துல நான் வந்து இப்படி சொல்லலாமா, iOSல ஆப்ட ஏஐ ஃபீச்சர் வரும்னு அவங்க டெமோ பண்ணாங்க, பட் வரவே இல்லை. இவன் வந்து வருண் ஸ்டேஜ்ல சொன்ன ஒரு விஷயம் ஆல்ரெடி வந்துருச்சு, அவன் அங்க டெமோ பண்ணி காமிச்ச அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல, அவ்வளவுதானே வித்தியாசம். ஆனா இதுக்கு எல்லாரும் கடிக்கிறாங்களே. என் கேள்வி இதுதான், ஆப்ஷன் வந்து ஷோகேஸ் பண்றேன், ஆப்ஷன் ஆனா யார் போனுக்கும் 1 வருஷமா வரல, இன்னும் 17 சீரிஸே வரப்போகுது. சரியா, இதுக்கு கேள்வி கேட்க ஆள் இல்ல. ஆப்ஷன் இருக்குன்னு இப்பதான் சொல்லியிருக்கான், போன் ரிலீஸ் ஆச்சு, ஆப்ஷன் காட்டுது, ஆனா அவன் அங்க டெமோ பண்ணி காமிச்ச அளவுக்கு எஃபெக்டிவா இல்லங்கிறது உண்மை. இது ரொம்ப சிம்பிள் லாஜிக் ப்ரோ. இப்போ வந்து இப்போ உங்க லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு புடவை கடைக்கு போறாங்க. ஓகே, இப்போ ஒரு 5 புடவை எடுக்கணும், அந்த அளவுக்கு காசு இருக்குன்னு வச்சுங்க. ஓகே, அப்படியே இப்போ என்ன ஹஸ்பண்ட் பாக்குறாங்க, 5 புடவை மட்டும் எடுமான்னு சொல்றோம்னு வச்சுங்க. அவங்க எடுக்கிறாங்க, 10 புடவை அழகா இருக்கு எடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா அந்த 5 புடவை எடுத்துட்டு வரணும்னா மீதி 5 புடவையில ஏதாவது ஒரு நொட்டம் ஒன்றும் சொல்லணும். ஆமா, அந்த நொட்டத்துக்காக இதுல பார்டர் சரியில்லை, இங்க பாருங்க இங்க பிசிறு தட்டுது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்ப்பாங்க. அந்த பிசிறு இங்கேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக். இப்போ ஏதாவது ஒன்று வந்துனாக்கா புதுசா அதை இழுத்து போட்டு அடிக்கணும், அப்பதான் அது ஒரு கண்டென்ட் ஆகும். ஆமா, என்கேஜ்மென்ட் ஆகுது. யூசர் அப்பதான் வந்து பாப்பாங்க, இத பத்தி நான் போட்டேன் ப்ரோ, இந்த சாமி என்னமோ புதுசா ஒன்னு சொல்லுதுன்னு நிறைய பேர் உள்ள வருவாங்க. இல்ல இத பத்தியும் நான் என்ன போட்டேன்னா, இந்த மாதிரி ட்விட்டர்ல வந்து போட்டிருந்தேன், ஆப்பிள் டிசைனா இல்லாட்டி ஏதோ iOS டிசைனோ ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அத கூட கொஞ்சம் டார்ச்சர் பண்றான். ஏன் டார்ச்சர் பண்றான்னா, இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இப்படி இருக்குல்ல ப்ரோ, பிளாக்கா கீழ ஒரு பார்டர் இருக்கு. எனக்கு புரியுது, இப்படி ஒன்னு இருக்கிறதே அவன் ட்வீட்டை பார்த்தா தான் நமக்கு தெரியுது. நம்ம வாட்டுக்கு போன் வந்தது, போன்ல ஆப் என்ன இருக்கு எல்லாமே யூஸ் பண்ணிட்டு நம்ம அமைதியாயிடுறோம். ஏன்னா நம்ம ரொம்ப வெட்டியா இருந்தா உட்காந்து நம்ம எல்லாம் நோண்டி பார்க்கலாம். அவன் என்ன சொல்றான், இந்த கர்வுக்கும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ சரியில்லை அப்படின்னு சாம்சங் ஃபோன் எடுத்து போட்டு வச்சிருந்தான். அப்புறம் இந்த இடத்துல வந்து இப்போ நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், நான் அதை எப்படி சொல்றேன் இங்க பாருங்க, நான் டார்க் மோட தூக்கி விடுறேன். இப்போ வந்து மெட்டீரியல் வந்துட்டனால இந்த இடத்துல ஒயிட்டா நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் இந்த இடத்துல ஒரு ஒயிட் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஏன் ஆப்பை காணும்னு கேட்கறான். இந்த ஆப்பை நான் ஸ்க்ரால் பண்ற டேட்டா கீழே இருந்தே வரணுமே, ஏன் வரல, ஏன்னா iOSல இருக்கு, அந்த மாதிரி ஏன் வரல அப்படின்ற மாதிரி டிபேட்லாம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு எப்படி இருக்குன்னா, இது வந்து 4 பேரை ட்ரிகர் பண்ணி என்கேஜ்மெண்ட் ஃபார்ம் பண்றது பச்சையா தெரியுது. நான் அதை உடனே டே ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க எல்லாரும், நான் இப்போ அடிக்கடி அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். சின்ன பசங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சு ப்ரோ. 5 மில்லியன் இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா மானிட்டைஸ் ஆயிடும். $1000 அசல்ட்டா சம்பாதிக்கிறானுங்க. எப்போ ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது 11th 12th $1000 என்ன ஆகுது, கன்வெர்ட் பண்ணா 80,000க்கு மேல. அதாவது பேங்க் கன்வர்ஷனுக்குலாம் எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு 78K மேல கைக்கு வருது. அப்போ இவ்வளவு காசு வந்து ஒரு 11th ஸ்டாண்டர்ட் பையன் கைக்கு வருதுன்னா அவனோட தாட் ப்ராசஸ் எப்படி ஆக ஆரம்பிக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஸி மணி. இல்ல இப்பதான் ட்விட்டர்ல வருது, அதனால நீங்க இப்படி பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ யூடியூப்ல ஆல்ரெடி இந்த மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டு, யூடியூப் எங்கே தப்பா பேசுறது, லைவ்ல வராங்க லேடிஸ். லைவ்ல வந்து நமக்கு அது ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுது, அதுதான் நான் கேக்குறேன். ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா நிறைய பேர் அதை பாக்குறாங்களாம், அதனால நீயும் அந்த நிறைய பேர்ல ஒருத்தனாடான்னு உனக்கு சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு பண்ணுது. நம்ம வந்து அதுக்கப்புறம் டேய் என்னடா இது, அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தவன் செத்தான், அதுக்கப்புறம் அவனுக்கு அதே மாதிரி வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தான் என்னாச்சு, இப்போ இதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு தான் டூ நாட் ரெக்கமெண்ட்லாம் கொடுத்து இதை எனக்கு காட்டவே காட்டாதுன்னு சொல்லி கிளியர் பண்ணி வச்சு, அதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக ரொம்ப நல்லவங்க இல்ல, இதே மாதிரி ஒரு மச்சான் இப்படி ஒரு வீடியோ வந்துருக்கு பாத்தியா அப்படின்னு அனுப்புவாங்க. நீங்க கிளிக் பண்ண என்ன அர்த்தம், நீங்க என்னமோ அனுப்பியிருக்காங்க, என்னடா இது குரூப்ல ஏதோ முக்கியமான விஷயம் அனுப்பியிருக்கான்னு அழுத்தினீங்கன்னா இந்த ஆன்டி குளிக்கிறது தான் வரும். அப்போ வந்துருச்சுன்னா நம்ம மறுபடியும் யூடியூப் என்ன தரம் பண்ணோம், அவனுக்கு அந்த அல்காரிதம் பிடிச்சிருக்கா, சும்மா டூ நாட் ரெக்கமெண்ட் கொடுத்தான், திரும்ப தள்ளுறா திரும்ப தள்ளும். இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா இருக்கு. எனக்கு ட்விட்டர்லயும் அதே தான் பாக்குறேன். எனக்கு என்ன வேணும்ன்றதை நான் முதல்ல உனக்கு ட்விட்டர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போதே சொல்லிட்டேன், எனக்கு டெக் ரிலேட்டடா காட்டு, சயின்ஸ் ரிலேட்டடா காட்டுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அது ரிலேட்டடா காட்டணும், சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒன்று வரும்.
எங்கேயோ மாடு எங்கேயோ போச்சு அந்த பிரிட்ஜ்ல இருந்து டேய் மாடு எங்கேயோ போய் எதுக்கும் பிரிட்ஜ்ல இருந்து விழுந்ததுன்னா நான் என்ன பண்ண போறேன் என்னன்னே தெரியாது. இதே மாதிரி என்னன்னா எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு சில விஷயங்கள் தான் நான் பார்க்க பிடிச்சிருக்கு. நான் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க தான் நான் லைக் பண்றேன்னு அவனுக்கு தெரியும் அல்காரிதம் வைஸ். ஆனா ஊருக்குள்ள ஃபேமஸா இருக்கிறதுல என்னன்னு பார்த்தா ஒருத்தன் இடிச்சு சாகிறது, இல்லாட்டி வந்து ஒரு போன் வெடிக்குது, இதெல்லாம் தான் ஃபேமஸா இருக்குன்னு சொல்லி அதை வந்து என்கிட்ட தருவான். எனக்கு இது புரியவே புரியாது. நான் கேட்டது என்ன, இப்போ புதுசாக ஒரு டிவைஸ் இருக்கு, அதில் பூட்லோட அன்லாக் பண்ணி ஒருத்தர் லினக்ஸ் ஃபிளாஷ் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு ஸ்டோரி வருதுன்னு வைங்களேன். அதை பார்க்கும்போது பரவாயில்லையே நம்மகிட்டே இதே ஃபோன் தானே இருக்கு, அப்போ நம்மளும் ட்ரை பண்ணலாமா, இது வேற கைண்ட் ஆஃப் கியூரியாசிட்டி. அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷனை டைம்லைன்ல கொண்டு வரது, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம பேசுற அந்த என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் டாபிக் வருது. அடுத்து என்னாச்சு, இந்த கீழே பார் பத்தி சொன்னல ப்ரோ, இதுக்கு வந்து உடனே என்ன ஆகுது, அவன் அப்படி சொன்ன உடனே நான் அதான் சொன்னேன், உன் வேலையை மட்டும் பாருங்கடா, தேவையில்லாத ஏதோ மார்க்கெட் வந்து டிஃப்ரெண்ட்ரா. அதாவது இது எதுக்கு சொன்னேன்னா, இப்போ 2 லட்ச ரூபா பட்ஜெட் ப்ரோ, நம்ம பட்ஜெட் 2 lakhs. நான் போனா என்னால இப்போ என்ன வாங்க முடியும்னா ராயல் என்ஃபீல்டு ஒரு கிளாசிக் புல்லட் வாங்கலாம் 2 லட்ச ரூபாய்க்கு. ஆமா, இப்போ ஜிஎஸ்டி எல்லாம் கம்மியாக போகுது, அதை வச்சு ஒரு சொல்றாரு. சரி அது விடுங்க, அது ஒன்று வாங்கலாம். 28% ஒரு 18% குறைப்பாங்களா? குறைக்கிறாங்களோ குறைக்கலையோ, நான் எப்படியும் இதெல்லாம் வாங்க போறது இல்லை. நடக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். ரோட நல்லா போட்டாங்கன்னா சந்தோஷம், அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த இடத்துல ராயல் என்ஃபீல்டு ஒன்று இருக்கு, R15 ஒன்று வாங்க முடியுதுன்னு வைங்க. இப்போ என் கேள்வி என்ன, ரெண்டும் ஒரே பட்ஜெட்டுக்கு வருதுன்னே வைப்போம். இப்போ நான் உடனே போயிட்டு R15 கூப்பிட்டு என்ன எக்ஸ்ட்ராவா இவ்வளவு ஃபைபர் பாடி போட்டு வச்சிருக்க அங்க பாரு அப்படின்னு அப்படி காட்ட முடியுமா? இல்லாட்டி புல்லட்டை கூப்பிட்டு என்ன நீ உன்னை பெல்லியன் சீட் அங்க பேர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்க அவன் சீட்டு, நீ என்ன பிளாட்டா வச்சிருக்க, உன் வண்டியை பார்த்தா ரொம்ப சாதாரணமா இருக்கு, இந்த ரேட்டுக்கு ஒர்த்து மாதிரியே தெரியல, அதை பார்த்தா ரேஸ் பைக் மாதிரி இருக்கு அப்படின்னு போய் நான் சண்டை போட முடியுமா? அப்போ ரெண்டுமே வேற வேற ஆடியன்ஸ்க்கு வருது இல்ல. அங்க அமைதியா இருக்க தெரிஞ்ச நிறைய பேருக்கு போன் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது அந்த புரிதலே இருக்கிறது இல்ல. இப்போ 15 அல்ட்ரா வந்து பயங்கரமா ஒரு 1,10,000 ரூபாய்க்கு கேமரா மாடியூலோட இருக்கு அப்படிங்கிறதுக்காக S25 அல்ட்ராலையும் அது இல்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுதுன்னு கரெக்டா சொல்லணும். அதுக்காக நானும் 15 அல்ட்ரா மாதிரியே ஒரு போன் வந்து சாம்சங் கிட்ட வரணும்னு எதிர்பார்த்தேன். அப்ப சாம்சங்கோட அந்த டிசைன் தாட் ப்ராசஸோ இல்லாட்டி சாம்சங்கோட லாஜிக்ஸோ எங்க போகும்? அப்ப அதை அழிக்க தான் செய்யணும். இல்ல இது என்னால புரிதல் இல்ல அப்படிங்கிற மாதிரி என்னால ஒத்துக்க முடியல. ஏன்னா ட்விட்டர்ல ட்வீட் போட்டு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும்னு தெரிஞ்ச ஒரு நபருக்கு புரிதல் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் உங்களுக்கு நெகட்டிவ் ஃபார்மிங் ப்ரோ. அதான் அது புரிதல் இல்லன்னு சொல்ல வரல ப்ரோ, அவனுக்கு புரிதல் இருக்கு. அவன் வந்து குட்டையை குழப்பறான், குழப்பி மீன் பிடிக்க பாக்குறான், இத போய் லைக் போடுறாங்கல்ல, அவனுக்கு தான் புரிதல் இல்லங்கிறேன். இவன் என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு இவன் மண்டு போயிடுறான், அவனுக்கு தெரியும். இப்போ வந்து இப்போ அடுத்து ஐபோன் லான்ச் ஆக போகுது ப்ரோ. ஏ இல்லாத ஒரு போனு $1200 நியர்லி லிட்ரலி டிராப்பிங் த மணி இன் டஸ்ட்பின் அப்படின்னு ஒருத்தன் போடுவான். கீழே வந்து ஐபோன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சண்டை போடுவாங்க. ஓகேயா, நான் என்ன சொல்றேன், உனக்கு ஐபோன் பிடிச்சிருக்கா, உன்னோட டே டு டே டிமாண்ட்ஸ் அதை ஃபுல்ஃபில் பண்ணுதா, வாங்கிட்டல சந்தோஷமா இருக்கல, உனக்கு என்ன இங்க வேலை? நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. டிம் குக்கு அமெரிக்க அதிபரை போய் மீட் பண்ணி நமக்கு வந்து ஐபோனுக்கு டாக்ஸ் பெருசா வராதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிட்டு, அதுக்கு அப்புறம் கூட இது வந்து தெரியும், இதுக்கு அப்புறம் கூட யூடியூப்ல ஒரு பிரபலமான யூடியூபர் ஐபோன் விலை எல்லாம் ஏற போகுது சரியா, ஐபோன் விலை, அது ஐபோன் விலை ஏறதுல என்ன இருக்கு, டாரிஃப்ல வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து அஃபெக்ட் ஆக போகுது, ஐபோன்லாம் பார்த்தீங்கன்னா விலை ஏற போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு 2 நாள் 3 நாள் அதுக்கு முன்னாடியே இந்த நியூஸ் வந்துட்டு டிம் குக்கு போய் அங்கே போய் சரணாகதி அடைஞ்சிட்டாரு. அவர் வந்து அந்த இதில் மகால போய் அடைஞ்சிட்டாரு, மேட் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் போய் ஜாயின் ஆகிட்டாரு. அதை மாதிரி போய் இருக்கும் போது இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாம ஒரு லீடிங் யூடியூபரு நிறைய சின்ன பசங்க நீங்க சொன்ன கான்செப்ட் அது தெரியாம இல்ல, இப்படி போட்டாதான் வந்து நிறைய பேர் வருவாங்க, ஐயோ இனிமே ஐபோனே வாங்க முடியாது, கையில ஐபோன் வச்சிருக்கிறவங்க அப்படின்னு நினைப்பானா, பா நல்ல நேரம் இப்பயே நான் லேண்ட் வாங்கி போட்டு வீடு கட்டிட்டேன், இனிமே யாராலையும் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு மாய இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றாங்க. நான் இதை தான் ப்ரோ சொல்ல வரேன் திரும்ப திரும்ப. இதை பார்த்து நம்புனானா நீங்க என்ன, அதை தான் நான் கேட்கிறேன், நீ வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். இந்த ஒருத்தரோட வீடியோ மட்டும் பார்த்துட்டு நான் அது வந்து இதுதான் ஃபைனல், என் கட்டளையே சாசனம் சாசனம் கட்டளைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தா அப்புறம் அவன் என்ன சொன்னாலும் நான் அதை நம்பிட்டு இருக்கணும்ல. அப்படி இல்லாம கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்போ ட்விட்டர்ல எல்லாம் வந்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் இஷ்டத்துக்கு என்னெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அது தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டா இமிடியட்லி பிளாக் தட் பர்சன். இதை ஏன் பண்றது இல்ல அப்படின்றதான் என்னோட கேள்வி. இவங்க எல்லாரும் அதை நம்பிடுறாங்கிற ப்ரோ. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, மொத்த பிக்சல்லையும் பிரச்சனை இதுதானான்னு கேட்டேன் நான். இந்த இதுல ட்வீட்லயே தான் இருக்கும் பாருங்க, இங்க இருங்களேன், ஓன் வேர்ல்டு இங்க இதை விட பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குடா. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம், ஒரு வார்ம்னஸ் ஃபீல் ஆகிட்டே இருக்குச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இது பிரச்சனை எனக்கு. இப்போ வந்து மொத்த யூஐலையும் கீழே இருக்கிற அந்த மல்டி டாஸ்கிங் பில்லு பக்கத்துல இருக்கிற ஒரு பிளர் எஃபெக்ட் சரியில்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தங்க என்ன சொல்றான், சிம் போட்டா எனக்கு நெட்வொர்க்கே வரலடாங்கிறான். அப்படி வரும்போது
மல்டி டாஸ்கிங்ல எனக்கு சரியில்லை அப்படிங்கிற என்னன்னு கேட்டா பில் பக்கத்துல பிளர் சரியில்லைன்னா எப்படி இருக்கும்? ஒருத்தனோட அடிப்படை தேவையே இங்க நக்கிட்டு கிடக்குது. இங்க வந்துட்டு என்ன சொல்றான்னா என்னன்னே யாரும் நோட் பண்ணாத ஒரு விஷயம் 100ல ஒருத்தர் சொல்லணும்லங்க குறை சொல்றது இல்ல ப்ரோ. ஏதாவது ஒரு பாயிண்ட் வைக்கணும். இப்போ ஒரு போஸ்ட் போடுறதுக்கு ஒரு கண்டென்ட்னு ஒன்று வேணும். இப்போ ஒரு சாதாரணமாக இப்போ ஒரு யூடியூபர் வந்து இப்போ ஒரு ஃபுட் யூடியூபர்னாக்கா இப்போ தெரு மொன கடையில் கூட போய் ஒரு டீ கடையில் போய் நின்று டீயை குடிச்சிட்டு நான் டீ குடிக்க வந்தேன், நான் இங்கே வந்தேன்னு சொல்லிடலாம். நான் தெரியாம எழுந்து கண்ணை திறந்து பார்த்தா டீ கடையில் இருந்தேன். ஆமா, டக்குன்னு எதையாவது ஒன்று எடுத்து காட்டிடலாம். விளாகர் அப்படிங்கும் போது எங்கேயாவது டூர் போனோம்னாக்கா இதுல ஒரு இடத்துல இருந்து காட்டிடலாம். வேலை மெனக்கெடுங்கிற ஒரு வேலை மெனக்கெடு எப்படி சொல்றேன்னா அவங்களுக்கு வந்து கீழே பில்லு இருக்கு, அதுல பிளர் சரியில்லை, ஆனா அதை பிக்ஸ் பண்றதுக்கு நான் ஒரு மாடியூல் கண்டுபிடிச்சேன், இன்ஸ்டால் பண்ண சரியாயிடுச்சு பாருங்க நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கண்டென்ட் போடு, ஏன் போடல? அதுக்கு கடினமா உழைக்கணும்லங்க. ஏங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதே இப்போ ஆன்லைன்ல போஸ்ட் போட்டா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, ஓகேவா? அது வந்து எனக்கு நான் அதை வந்து எடுத்து பண்ண போறேன், எனக்கு இனிமேல் அதான் ரெவன்யூ சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க என்னமோ வந்து அதை பண்ணு இதை பண்ணு ரிசர்ச் பண்ணு அந்த ஓஇஎம்ஏ நீ வந்து கிரியேட் பண்ணு அப்படின்லாம் சொன்னீங்கன்னா இதுல என்ன இருக்கு? இல்ல அது இப்படிதான் இருந்தது ஒரு டைம். வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணல, இதுக்கு வந்து இவங்களோட முன்னோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஃபேஸ்புக் ஆரம்பிச்ச காலத்துல நல்லா தான் இருந்தது. ஆர்குட் இருந்தப்ப எனக்கு வந்து ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு கன்னியாகுமரியில இருந்து. நான் வந்து ஆர்குட்ல இருந்து வெளியே வந்துட்டேன். ஃபேஸ்புக் தான் டீசெண்டா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா எது தேவையோ அது அந்த மாதிரி வரணும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல ஒரு மீடியம். ஆர்குட்டே எப்படி இருக்கும்னா ரொம்ப மொக்கையா டீசெண்டால இருக்கும் ஆர்குட். நீங்க வேற கச்சா முச்சான்னு அதுல கண்ணாமன்னு அப்படி சொல்ல ப்ரோ. ஆர்குட்ல ஒண்ணுமே இருக்காதுன்றேன். ஃபேஸ்புக்ல கேம் ப்ளே பண்றது தனி ஏரியா இருக்கு. அப்பயே ஆமாமா எல்லாமே தனித்தனியா நம்மள வந்து அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ப்ரோ இது எப்படின்னா முதல்ல அந்த ஸ்கிராப்னு இருக்கும் இந்த ஆர்குட்ல. ஸ்கிராப்ல யாரோ ஒருத்தர் நமக்கு தெரியாத ஒரு நபர் வந்து நம்மள்ட்ட வந்து ஸ்கிராப் புக்ல வந்து பண்றது, அது மாதிரி மெசேஜ் பண்றது, ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருந்தது. அதுல வந்து தெரியாதவங்க போட்டோவை கூட நம்மளால பார்க்க முடியும். அதுல போட்டோவை மார்ஃபிங் பண்ணி போடுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் இப்போ நடந்தது. அப்போ என்ன சொன்னாருனாக்கா, ஒரு எப்படி நீங்கள் வந்து லிங்க்டின் இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமாக பேசுகிறீங்களோ அந்த மாதிரி அவர் வந்து 2007 ஃபேஸ்புக்கை வந்து அவர் வந்து சொன்னார். இதை மாதிரி வந்து நான் வந்து ஆர்குட்லேருந்து வெளியே வந்துட்டேன், நீயும் வந்து ஃபேஸ்புக்கு வந்துடு, அங்கே வந்து நம்ம கம்பெனியோட எம்டி சிஇஓ எல்லாரும் இருக்காங்க, அவங்க அங்கே தான் வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்றது. இன்னைக்கு எப்படி ட்விட்டரோ அன்னைக்கு அந்த மாதிரி தான் ஃபேஸ்புக். நீங்கள் சொல்கிற லிங்க்டின் தான் எனக்கு நல்லா கனெக்ட் ஆகுது. அங்கே தான் இப்போ எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தான் எல்லாம் அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு, நல்ல ஒரு விஷயமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது வேற மாதிரி போகணும்னு வச்சுங்களேன். ஃபேஸ்புக் அந்த மாதிரி இருந்தது தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா ஓரளவுக்கு கண்டென்ட் எல்லாமே நிறைய போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வந்துச்சு. இப்போ மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிட்டு, மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன பிறகு பக்கமா எல்லாம் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா, நான் பக்கமா எழுதிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் மானிட்டைசேஷன் எனேபிளே இல்லை. இப்போ மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிட்டு நிறைய பேர் இப்போ எல்லாருமே பக்கமாக எழுதுறாங்க. ஒரு படம் வந்து நான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்தாக்கா அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ நிறைய அது மாதிரி இல்லை, நல்ல விஷயம் அது, நான் இதெல்லாம் சொல்ல. பட் மானிட்டைசேஷன் ஒன்று வந்த பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இதில் ப்ரோ மானிட்டைசேஷன் ஒன்று வந்ததுக்கப்புறம் ஒரிஜினல் கண்டென்ட்னு ஒன்று போட்டு அதன் மூலமா மானிட்டைஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்றவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. அதை தான் நான் வருத்தப்படுறேன். எதனாலும் போட்டா அதான் சொல்றேன், இவங்கெல்லாம் ஓகே. இதுல வந்து சில பத்திரிகை ஊடகங்கள் இருந்தது, ஓப்பனா சொல்றேன். அப்படியே வந்து இந்த நடிகர் இறந்து விட்டாருன்னு சொல்லியே போட்டு ஃபேஸ்புக்ல லிங்க் வைப்பான், யூடியூப்ல வீடியோ போடுவான், இங்க தூக்கி போடுவான். கண்ணீர், அது திடுக்கிடும் மரணம், திடுக்கிடும் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான ஒருத்தரோட ஒரு போட்டோவோ, ஒரு சூப்பர் ஸ்டார் போட்டோவையோ இல்லை யாரோட போட்டோவே போட்டுறான்னு வச்சுங்க, பக்கத்துல யாரும் அழுகுற மாதிரி ஆமா டக்குன்னு எல்லாரும் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. அதான் ப்ரோ இந்த இடத்துல தான் என்ன சொல்றேன்னா, மனசாட்சியை வித்துட்டு பண்ற வேலை இதைதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நம்ம ஏன் அதை பண்றது இல்லை அப்படின்னா ஒரு சின்ன இனிஷியல் குற்ற உணர்ச்சி வரணும். ஆமா, அது ஏன் வருது அப்படின்னும் போது இவ்வளவு நாளா நான் வந்து பேசுவேனா, இவ்வளவு நாளா நிறைய விஷயங்கள் வந்து நான் இவங்க கிட்ட எல்லாம் நம்பிக்கையை வளர்ப்பேனா, வளர்த்துட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு நம்மளை நம்பி ஒரு பசங்க வருவாங்க, ஒரு கேங்கு, இவங்களையே நான் முன்னா காமிச்சு என்னன்னா இவங்களதான் இன்வெஸ்ட்மெண்டா காமிச்சு எவன்டே போய் காசு கேட்டேன்னா எப்படி இருக்கு பாருங்க. நான் இவ்வளவு நாளா என்ன சொன்னேன்னா அதுக்கு அகைன்ஸ்டா நானே செயல்படுற மாதிரி இருக்கும்ல. சோ இது வந்து நம்ம டீம்ல நம்ம மெயின்டைன் பண்றோம். நமக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, சொல்ல போனா ரொம்ப கன்றாவி ஒரு டைப்பா இருக்கு. அது வந்து நியாயம் இல்ல, பச்சையா தெரியுது. அதுல வந்து ஒரு லிமிட்ஸ் இருக்கு. அதுக்காக எப்படின்னா இப்ப நம்ம நண்பர்களே சொல்லுவாங்க, அண்ணா நீ அதுக்காக இப்படியே இருந்தா பிழைக்க தெரியாது, விளங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து எந்த லிமிட்டுங்கிறதையும் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. எப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். இப்போ காசுக்காக ஒரு வீடியோ வருது அப்படின்னு வைங்களேன், அதாவது பெய்ட் வீடியோ ஒன்று வருதுனாலும் அது என்ன வீடியோன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஏதோ ஒரு மாத்திரை கொண்டாந்து நம்மகிட்ட கொடுத்து இந்த மாத்திரை சாப்பிட்டா எல்லாருக்கும் சளி வரையும் நல்ல சரியாயிடும்னா, எதர் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து சளி இருக்கும்போது போட்டிருந்து எனக்கு வந்து நிஜமாவே சரியாச்சுன்னா அதுக்கப்புறம் நான் லேப் டெஸ்ட் வரைக்கும் நான் பண்ண முடியும்.
நான் சளி இருக்கும்போது டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்ற ரிசல்ட் எல்லாம் நான் எடுத்தேன்னா அதுக்கப்புறம் நான் அதை பத்தி கொஞ்சம் பேசுற தகுதி ஏற்படுது. அதுக்கு நான் காசு வாங்குறேன் போது அது வேற ப்ரோ. ஆனா அதுலயே காம்ப்ளிகேஷன் இருக்கு. என் பாடியில அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆச்சுன்றதுக்கு எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆயிடுமா? இப்போ கோவிட் வேக்சின் எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தது. அப்போ இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டு என்ன ஆயிடுதுன்னா எனக்கு தேவையில்லை இந்த பிரச்சனை, எனக்கு வேணாம், அந்த மாதிரி தோண ஆரம்பிக்குது. இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிழைக்க தெரியாதவனா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது மாதிரியான ரோல் மாடல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சமூகத்துல இருந்திருக்காங்க, அவங்க இன்னமும் இருக்கிறாங்க பிழைக்க தெரியாம இருக்கிறவங்க. அதனால நம்ம அது இந்த இதுக்கு வந்து உங்களுடைய பிக்சலுக்கு வாங்க. இல்ல நான் அது ஆல்ரெடி வந்து எப்படி சொல்லிட்டேன்னா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஸ்டேட்மெண்ட், நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு டைம் நான் யோசிச்சிருக்கேன். இப்போ அப்துல் கலாம் இப்படி இருக்காங்கன்னா அப்துல் கலாமோட இமேஜ் அவங்க உயிரோட இல்ல, ஆனா காலத்துக்கும் அப்துல் கலாம் பத்தி பேசினா யாராவது கமெண்ட்ல வந்து ஏதாவது ஒன்று சொல்றாங்க. அப்படியா? சரி. ஆனா இப்ப நல்ல கண்ணு தான் பாவம் ஆஸ்பத்திரியில இருக்காரு, அவரை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு ஆனா அவரை பத்தி ரொம்ப தெரியாது. அவரும் எலெக்ஷன்ல நிக்கிறாரு இத்தனை வருஷமா, அவரும் காசு கொடுத்தது கிடையாது, ஆனா அவரும் ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிச்சது கிடையாது. என்ன பண்றது? சரி விடுங்க. அது இதுல நம்ம பேசும்போது கூட சொன்னாரு, காமராஜரை தோக்கடிச்சது யாரு, சினிமா நடிகனா அரசியல்வாதியா? நல்ல கண்ணுவை தோக்கடிக்கிறது யாரு, சினிமா நடிகனா அரசியல்வாதியான்னு சொன்னார்ல. அது எப்படின்னாக்கா அது அப்ப அந்த பேர் வருதுல, காமராஜர் நல்ல கண்ணு, நல்ல கண்ணுங்கிறவர் ஒரு நேர்மையாளர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இமேஜ் கிடைக்குது இல்ல, ஒரு இமேஜ் லைஃப் லாங். ஆமா. ஆனா மத்தபடி அது தவிர ஒரு எதுவுமே வேற எதுவும் கிடைக்காது. இல்ல எனக்கும் என்ன தோணுச்சுன்னா, உண்மையே சொன்னா பிராக்டிகலா இன்னைக்கு லைஃப் லெவலுக்கு அந்த இமேஜ் வந்து நிஜமா தேவை வரும். எதனாலனா ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ஜெனரேஷன் நம்மள வந்து சீரியஸா ஏதோ ஒரு செகண்டாவது எங்கேயாவது ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பார்ப்பாங்க. அந்த நேம் ஏர்ன் பண்றதா ரொம்ப கஷ்டம் மட்டும் தெரிஞ்சிருச்சு. அந்த நேம் ஏர்ன் பண்ணிட்டு நம்ம இப்போ என்ன ப்ரோ, இந்த இடத்துல ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் நின்னுட்டு ஒரு 10 மாடி வீடு கட்டிட்டா கெத்தா ப்ரோ? அதுக்கு எவ்வளவோ எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அலெக்சாண்டர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, கையை எப்படி வச்சு புதைக்க சொன்னாரு. ஏன்னு கேட்டா நான் உலகத்தையே பிடிச்ச மாதிரி நினைச்சேன், ஆனா கடைசியில் சாகும் போது என்கிட்ட ஒண்ணுமே இல்லடா. அவரு சொன்னாரா இல்லையாங்கிறது இல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்ற இப்படி வந்து சொல்றாங்க. ஹரிஷர் எழுதுவார். ஓகேவா ப்ரோ? இப்ப ராமாயணம் மட்டும் என்ன ப்ரோ, கம்ப ராமாயணம், கம்பருக்கு தோன்றதெல்லாம் ஒரு உள்ள எழுதி வச்சிருக்காரு. நான் போய் பார்த்தேன்னா என்ன, இப்ப எனக்கு என்ன ஃபாசில் சாம்பிள்ஸ் கிடைக்குது, நிஜமாவே ஷோல்டர் அவ்வளவு பிராடாவும் அவ்வளவு மஸ்குலராகவும் எல்லாரும் இருந்தாங்களான்னா எனக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? படிக்கும்போது ஒரு உணர்ச்சி வரும், நேர்மையா இருந்தனால ஜெயிச்சாங்கன்னு வரும், நேர்மையினால சில சமயங்கள்ல சில சூழ்ச்சிகள் பண்ண வேண்டியதா இருந்ததுன்னு வரும். அப்ப நேர்மையா இருக்கிறதுக்கே சூழ்ச்சி பண்ணி தான் வாழணும்ன்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நிஜமாவே நம்மளால 4 பேருக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது ப்ரோ. 4 பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த 4 பேர்ல ஒருத்தன் வந்து வில்லன்னு வைங்களேன், அவனை டிஸ்டர்ப் பண்ணாம எப்படிடா வாழ முடியும்? அவன் தான் நம்மள வந்து நோண்டினே இருப்பானே, அவன் அச்சா வாங்கிக்கிட்டே இருப்பான், வழங்குமா? ஏதோ ஒரு டைம் நம்ம டைலாக் சொல்லலாம், அதுக்காக அவன் அடிக்கும் போதெல்லாம் நான் வாங்கிட்டு திரும்ப ஒரு எதுக்கு அடி வாங்குவா போடா அந்த பக்கம், அப்படிதான் இருக்கு. சோ சில இடங்கள்ல சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எவாலுவேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எவாலுவேஷன்ல மாற வேண்டியது. இலக்கியங்கள் ஆர்ட் ஃபார்ம்லாம் எதனால இருந்ததுனாக்கா, நம்ம வந்து உடலுக்கு வந்து எப்பவுமே பயிற்சிகள் நிறைய கொடுப்போம், ஆனா மனதுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்கு, ஒரு பக்குவம்னு ஒன்று வரணும் இல்லையா அந்த பிரெயினுக்கு. அதுக்காக தான் அந்த மாதிரியான ஆர்ட் ஃபார்ம்லாம் இருந்தது. அதை படிக்கும் போது அது ஒரு கதையாக தான் படிப்பாங்க. அந்த கதையில சில விஷயங்கள் இருக்கும், அது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில இது நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், இந்த மாதிரியான நேரத்தில் இப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி, அது தனி விஷயம். அது வந்து சூப்பரா இருக்குங்க, நிஜமாவே சூப்பரா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கான இன்னொரு பக்கம் என்ன வேணும்னா வயசுனா அப்ப என்ன ப்ரோ வயசாயிட்டால இருக்கும்போது அப்படி இல்ல, வயசாகும்போது ஒரு வழி இல்லைங்க. நீங்க எதையாவது பார்த்து தெரிஞ்சு படிச்சு அப்படியே நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கிராஸ் பண்ணிட்டே வருவீங்க. அதுல எது வேணும் வேண்டாங்கிறத புரிஞ்சுப்பீங்க. சில இடங்கள்ல வந்து பாசிட்டிவா ஒரு சில விஷயங்களை நீங்க நினைச்சு அதை நோக்கி மூவ் ஆகும்போது அதுல ஒரு ஃபெயிலியர் வரும். ஓ அப்ப இது தப்பா, இவ்வளவு நாளா நான் தப்பா தான் புரிஞ்சுட்டு இருந்திருக்கேன்னு புரிஞ்சுப்போம். நம்ம இவ்வளவு நாளா எது தப்பு இல்லாட்டி இது வேஸ்ட், இது ஏன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினைச்சோமோ அதுதான் கரெக்டா இருக்கும். சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்கு, அதனாலதான் வயசுன்னு சொன்னேன் காமனா. அதுக்காக இப்ப நீங்க கேட்கலாம், இதே 35 வயசு 40 வயசுல இருக்கிற ஒருத்தர் வந்து இதே மாதிரி யோசிக்காம இருக்கலாம், ஏன்னா அவர் வேற ஒரு இடத்துல இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஐடில ரொம்ப பிஸியா இருக்கலாம், ஐடில ஒரு சக்சஸ் பார்க்கலாம், ஐடி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கலாம், அவருக்கு கம்யூனிட்டி என்னன்னு தெரியாது. இல்லாட்டி அவருக்கு வந்து இப்ப மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கும் போது மக்களோட டிமாண்ட் என்னவா இருக்கும்னு தெரியாது. கிரவுண்ட் லெவல்ல யோசிக்கிற ஆளா இருக்க மாட்டாரு. அவருக்கு என்ன தெரியும்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்து நம்ம டீம் வச்சு முடிக்கணும்னு தெரியும். சோ அப்போ அவங்க என்ன பாதையில வராங்க, எதை பார்த்து வராங்களோ அதுக்கேற்ற மாதிரியான டேட்டா அவங்க கிட்ட இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் இப்போ ஒரு பையன் கிட்ட வந்து எப்படி வேலையை வாங்கணும்னு. நான் போனேன்னா அதை பண்ண மாட்டேன், எனக்கு பண்ண தெரியாது. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரியான அனுபவங்கள் இருக்கும். அதே சமயம் காமன் அனுபவம் தான் நம்ம இமானுவேல் ப்ரோ சொன்னது, அதுதான் அந்த இருக்கிற மனசாயிடும். இப்ப நம்ம தொழில் ஒண்ணு பண்றோம் இல்லையா, அந்த தொழிலுக்காக நம்மளே நம்ம யாருங்கிறதே மறந்து அதுக்காக நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருவோம். அந்த நேரத்துல இந்த ஆர்ட் ஃபார்ம்லாம் எடுக்கல, இந்த மாதிரியான இலக்கியங்கள்னு நம்ம சொல்றது இந்த நம்ம தமிழ் இலக்கியங்கள் எவ்வளவு இருக்கு, தொல்காப்பியமா இருக்கட்டும், எவ்வளவோ இலக்கியங்கள் இருக்கு, அரும்பெரும் இலக்கியங்கள், அதெல்லாம் வந்து எவ்வளோ வருஷம் பழமையானது. அதெல்லாம் படிக்கும் போது நமக்கு ஒரு வாழ்வியலை கற்றுக் கொடுக்கும், நமக்கு அது மூலியமா ஒரு அனுபவம் ஒன்று கிடைக்கும். உண்மைதான், நம்மளா வந்து உணர்வோம். ஐயோ இந்த பரத் இருக்கானே இதுதான் பண்ணிட்டு இருக்கான்,
என்னென்னமோ உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். நம்மள உணர்றது தானே இருக்குது. நம்ம யாருங்கிறது எப்படியும் அந்த சமூகம் நம்மள மறக்கடிச்சிடும். ஆமா, நம்மளே இல்லையே. நம்ம வேணா 16 வயசுல இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தோமே, ஒரு கள்ள கபடம் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜோக் அடிச்சு சந்தோஷமா இருந்த ஒரு நபர் தானே நம்ம மூஞ்சி அப்படி இருக்குது. வயசு ஆக ஆக ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் ஆகுதுன்னு ஒரு வார்த்தை வருது ப்ரோ. ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் எனக்கு மட்டும் ஆட் ஆகுதுன்னு ஒரு கேள்வி யாராவது கேட்டிருக்கோமா? வயசு ஆக ஆக ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் ஆகுதுங்கிறாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்டா எனக்கு மட்டும் ஆட் ஆகுதுன்ற ஒரு கேள்வி என்னைக்கா கேட்டு யோசிச்சு பார்த்தா, அப்போ டெலிகேட், அதாவது ஒர்க்கை டெலிகேட் பண்ணணுன்றதே அப்பதான் தோண ஆரம்பிக்கும். இப்போ ஒரு குடும்பம்னா குடும்ப தலைவன் தான் வந்து போராடணும், இதுவாகணும்னு சொல்லி ஒரு சொசைட்டில ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குன்னா, அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது ப்ரோ. பட் இப்படி இருக்குன்னா அப்போ என்ன ஆயிடுது, கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அதை நோக்கியே எல்லாரும் பயணிக்கிற மாதிரி இருக்கும்ன்ற ஒரு நீ மேலாப்பா, ஓகேப்பா இது முடிச்சிட்டியாப்பா, இப்போ நீ வேலைக்கு போய் ஆகணும்ப்பா, இவ்வளவு கண்டிப்பா நீ சம்பாதிச்சே ஆகணும்ப்பா, உனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணும்ப்பா, நீங்க வந்து எது சாப்பிட்டாலும் இந்த மாதிரி குவாலிட்டியில சாப்பிடணும். இப்பதான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னது ஒரு புள்ளி விவரம் பார்த்துட்டு வந்தேன். இப்போ வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளும் ஆண்களின் இயல்பான வயது வந்து 35 கடந்து விட்டதான் 41% மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ அவங்க செட்டில்ட் ஆகிறதுக்கே அவ்வளோ நாள் ஆகிடுது. ஒரு டாக்டருக்கு படிக்கிறவங்களே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்டி முடிச்சுட்டு அப்படியே போகிறது ஒரு 14-15 வருஷம் அவங்க வந்து படிப்புக்காகவே செலவு பண்ணுறாங்க. ஆமாம், அப்போ நீங்கள் சொல்கிற வயசு தான் வந்துடும். ஏன்னா அவங்க வந்து அப்போ என்ன ஆகிடுது, 17 வயசுல ஸ்டார்ட் ஆகிறாங்க, 32-33 வருதா. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒருத்தவங்க எம்பிபிஎஸ்னா, அப்போ அதுக்கு மேலே ஏதாவது ஒரு கோர்ஸ் ஒன்று வந்துடும். ஆமாம், அப்போ அதை பண்ணாதான் உனக்கு டிமாண்டு அப்படிங்கிற மாதிரி போயிடும். இப்போ ஏஏ வந்து உள்ள வருதுன்னு வச்சுப்போம். டெய்லி ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட, அதாவது புது ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு லிவர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ட்ரக்ஸ், ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்னு ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. அது வந்து புதுசாக ட்ரக், நான் எப்போ அதை பற்றிய டீட்டெயில் நான் சர்ச் பண்ணாலும் ஏதோ ஒரு ட்ரக்குக்கு அவன் பர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான், நடந்துக்கிட்டே இருக்குது. பேட்டன்ட் ஒரு கம்பெனிக்கு முடியுது, உடனே நோவோ நார்டிஸ்க்னு ஒரு மருந்து ஒன்று இருக்குது. அது வந்து இந்த ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிக்ஸ்க்கு கொடுக்குறது. அந்த மருந்துக்கு இப்போ வந்து இது வந்து முடிஞ்சிட்டு, அதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா அந்த ராயல்ட்டி வந்து இப்போ எல்லா கம்பெனியும் அதை தயாரிக்குது. டாக்டர் ரெட்டிலேருந்து, ஜைடஸ்லேருந்து, நாட்கோ ஃபார்மாலேருந்து எல்லாரும் வந்து தயாரிக்கிறாங்க. நாட்கோ ஃபார்மா கொஞ்சம் இயர்லியராகவே தயாரிக்குதுன்னு வச்சுக்கோமா. அமெரிக்காவில் வந்து உள்ளே வந்து கொண்டு வரும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு நாளுமே அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு. புது ட்ரக்ஸ் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து மாறுது, எல்லாம் மாறுது. அப்போ டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்கு மேபி ஃபியூச்சரில் வந்து 20-25 வருஷம் வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். 20-25 வருஷம் படிச்சா டாக்டர் ஆயிடுவாங்க. ஆமாம், அப்போதான் ஒரு சிறந்த டாக்டரா உள்ள வந்து மொத்தமா ஒரு 150 வருஷம் வரைக்கும் வாழ்வாங்க. அது எனக்கு தெரியல. இல்ல ப்ரோ, இது இன்கிரீஸ் ஆச்சுனா இப்பதான் சோழிங்கநல்லூர்ல கூட ஒரு 39 வயசு இதய அறுவை சிகிச்சை டாக்டர் வந்து தவறினாரு அப்படிங்கிற மாதிரி கூட படிச்சேன். ஆமா, டாக்டர்ஸ் வந்து இன்னொன்னு என்னன்னா, ஒரு நாளைக்கே 18 சர்ஜரி எல்லாம் பண்றாங்களாமே. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அந்த மாதிரி. நான் இந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்கும்போது சர்ஜரி தான் பண்ணுவாங்க. அவர் வந்து பேஷண்ட் பார்க்க உட்காந்துருப்பாங்க. எங்கே இருக்காரு, ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காரு, ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காரு. ஒரு ஆப்ரேஷனுக்கு இனிமேல் 50,000 சார்ஜ் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு 2 hours 3 hours வந்து நடக்கும். 2 hours வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ ஒரு 10 ஆப்ரேஷன் பண்ணுவாரு. 10 ஆப்ரேஷன் 5 லட்சம், 20 மணி நேரம் ஆயிடுது. ஆனா 20 மணி நேரம் 5 லட்சம் கிடைச்சிருது. 20 மணி நேரம் தூக்கம் கூட ஒரு டைப்பா இருக்கும். அவர் கண்டிப்பா கெஃபைன் ஏதாவது எடுத்து அடிச்சுதான் கண்ணெல்லாம் திறந்து வைக்க முடியும். இல்ல, அதுக்குன்னே மாத்திரை இருக்கு. அது அவங்களுக்கு தெரியும். நம்மளால அது வந்து சோசியலா போய் வாங்கிட முடியாது. அவங்களுக்கு அது வந்து அவைலபிளா இருக்கும். இந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துப்பாங்க. பட் கேஸ்ட்ரோ அந்த ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். டக்குன்னு அவரே சமயத்தில் ஏப்பம் விடுவார். இன்னும் இவரே ஒரு கேஸ்ட்ராலஜிஸ்ட், இவருக்கு ஏப்பம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து தோணும். ஆனா அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா, அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து மக்களுக்கு சேவை அப்படின்ற ஒரு கணக்குள்ள வந்துட்டு 20 ஹவர்ஸ்லாம் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தா, சிலர்லாம் 24 ஹவர்ஸ்லாம் வேலை பார்க்குறாங்க. பார்த்தேன் புதுசா இப்போ வந்திருக்க டாக்டர்ஸ் நிறைய பசங்கள்லாம் வந்து உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் போன புதுசுல இப்போ வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து அது வேற. இப்போ வந்து என்னன்னா சேலரி ரொம்ப கம்மி. இப்போ புதுசாக எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு போகிறவங்க வராங்கனாக்கா, எம்டி படிக்கிற வரைக்கும் இங்கே நீங்கள் இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான். 10,000 15,000 இவ்வளோ தான் சேலரி. 20,000 சில இடத்துல வந்து தராங்க. பெரிய ஹாஸ்பிட்டல்லே நான் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி தான். கூட இருப்பாங்க, மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது அது வந்து சொல்லுவாங்க. அது வந்து ஆங்காலஜி மாதிரியான ஃபீல்ட்லாம் வச்சுங்களேன். மருந்து வந்து நம்ம அந்த இதை பார்த்து, அந்த சிம்டம்ஸை பார்த்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது தான். ஆமாம், ஓகேவா? அதை வந்து கற்றுக்குது. கூட இருந்து உட்காந்து இவங்க வந்து லேர்ன் பண்ணுவாங்க. அவ்வளோதான். மற்றபடி எதுலையும் அதில் ஒரு டிஃபிகல்ட்னஸ் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. இல்லை, நேராக வந்து இப்போ போஸ்டிங் வாங்கிடுறாங்கன்னு வைங்க ப்ரோ. 24 hours டியூட்டிலாம் போடுறாங்க. போஸ்டிங் வந்தது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லேயே உண்டுங்க. காலையில் உட்கார கவர்மெண்ட்ல தான் சொல்கிறேன். சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருக்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியும். காலையில் உட்காந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருக்கிறது ஓகே. நான் 24 hours டியூட்டியே கவர்மெண்ட்ல பார்த்தேன்.
காலைல வந்தா அடுத்த நாள் காலைல தான் கிளம்ப முடியும் அதே டைம். ஸோ டாக்டர் ஜாப் வந்து ஒரு உயரிய ஜாப் தான். பட் இப்போ வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் யாராவது ஒன்று கொடுங்க. சரி, ஸோ ஆக மொத்தம் அதை நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ ஆக மொத்தம் இதுதாங்க. இப்போ என்னன்னா ஒரு சில டிவைஸ் வருதுன்னு வைங்களேன், அதில் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆகுதுன்னா வாங்கிக்கோங்க. அதில் உங்கள் ரெக்குவயர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகலன்றதை கண்டுபிடிக்கிறது உங்களோட திறமை தான். ஃபர்ஸ்டே நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாரும் போடுற வீடியோஸ்லாம் வச்சு பார்த்து அதுலேயும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் வந்து டாடா குரோமா மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிக்கலையா ஸ்கிப்ட்டு இதை பண்ணுறதை விட்டுட்டு கூகுள் நீ வந்து ஏன் இந்த இடத்துல இப்படி ஒரு கேமரா ப்ராசஸிங் பண்ணக்கூடாது அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. இது என்ன ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அது எப்படி ப்ரோ நான் வாங்க அங்கதான் அந்த கேள்வி வருது. அந்த ஃப்ரேமே அங்கதான் வருது. நான் வாங்க போறேன் நான் கேட்பேன் அப்படின்னா அவன்கிட்ட தான் இல்லையே, அவன் கொடுப்பான்னு எப்படி தெரியும்? வாங்கிட்டா நான் போய் கேட்டா கொடுத்துருவானா? இத்தனை வருஷமா நான் 1000 விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். டைலர்ல கூட தான் நான் வந்து 2 வருஷமா அவன் கிட்ட நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன். டைலர்ல ஒரு வீடியோ கால் ஆப்ஷன் வாங்குவாங்க, அதுக்கே வந்து அவங்க வரல. இதே மாதிரி கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இன்னி வரைக்கும் நம்ம ஊர்ல வந்து உன்னோட டைலரை யூஸ் பண்ணி மத்தவன் பீப் சவுண்ட் போட்டாவது ரெக்கார்ட் பண்றான். பிக்சல் போன்ல ரெக்கார்டிங் ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கே சொல்யூஷன் தராதவன் இவனுக்கு என்னன்னா யூஐ லெவல் யூஎக்ஸ் லெவல்ல வந்து இதெல்லாம் மாத்திட்டா அப்படின்னு, இதெல்லாம் மாத்திட்டா நான் வாங்குவேன். சரி முதல்ல உனக்கு என்ன தேவையோ அது எங்க இருக்குன்னு பார்த்து அதை வாங்கிக்க. இல்ல அதுதான் ப்ரோ, மறுபடியும் நான் உள்ள வரேன் பாருங்க. இந்த டெக் எந்தூசியாஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்ஸ் இப்படி இருந்தோம் இல்லையா? இப்போ யூசர்ஸ் எல்லாமே வந்து டெக் எந்தூசியாஸ்டாக மாறுறாங்க, அந்த வர்றாங்க அப்படி உள்ள வராங்க. அப்படிலாம் வரல, நான் பார்த்தேன். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் பார்த்தேன், வரல. ட்விட்டர்ல அப்படி நடக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று இருக்கு. நான் பார்த்துட்டேன். நான் என்ன சொல்றேன், இப்போ இமானுவல் ப்ரோ இருக்காரு, அவர் கையில பிக்சலை கொடுத்து விடுறேன். ஒரு 2 வாரம் கழிச்சு மீட் பண்றேன். எப்படி ப்ரோ இருந்தது அப்படின்னு கேட்டா, ஓகே ப்ரோ டேட்டா யூஸ் பண்ணேன், மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போதெல்லாம் டிவைஸ் வாமாச்சு, மற்றபடி ஓகே இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பிக்சலோட ரொம்பவே ரெஸ்பான்சிவ் வந்தது, மல்டி டாஸ்கிங்னால இவ்வளவுதான் நீங்க பேசுவீங்க. அந்த ஓரத்துல ஒரு பட்டனை பிடிச்சி அழுத்த ட்ரை பண்ண ப்ரோ, அந்த பட்டனோட ஷேப் மட்டும் லைட்டா மாத்தி இருந்தா இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்குன்னு ஒரு வேலை இருக்கு. இப்ப என்ன ஆகுது, கன்சியூமர் அப்படின்னு வரும்போது அவங்க மாப்பு போடுற ஆயாவா கூட இருக்கட்டும், அவங்க கையில ஒரு ஆண்ட்ராய்ட் போன் போகுது அப்படின்னா அதுல யூஐ யூஎக்ஸ் பாக்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. மாப்பு போடும்போது கரெக்டா போடலன்னா வேலை ஆஃப் ஆயிடும். அதனால அவங்க அதை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவனுங்க வேலை வெட்டி இல்லாம ஸ்கூல் படிக்க வேண்டிய நேரத்துல ஸ்கூல்லையும் படிக்காம உட்காந்து ட்விட்டர்ல வந்துட்டு வெறும் இந்த ஐகான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து சாகடிக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் உண்மையை ஓப்பனா சொல்றேன். இது வந்து சம்பந்தமே இல்லை. உன் வயசுக்கு என்ன பண்ணுமோ அதை போய் பண்ணு. நீ இதை சஜஸ்ட் பண்ணணும்னா எல்லா பிராண்டுமே, ஆப்பிள் கூட பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் apple.comனு வச்சிருப்பான். அதில் போய் நீங்க ஃபீட்பேக் வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸோட கொடுக்கலாம். அதெல்லாம் பண்ணாம நீ வந்து ட்விட்டர்ல கூற அப்படின்னா மானிட்டைசேஷன், அப்ப காசு, அப்ப நீ காசுக்காக அலையிற. இல்ல நல்ல விஷயம். யாரெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு நீங்க சொன்னீங்க ஏதாவது ஒரு ஆப்லனாக்கா உங்களுக்கு ரெவன்யூ தானாவே ஜெனரேட் ஆகும். ரெவன்யூ இல்ல, அவன் ரிவார்ட்ஸ் கொடுப்பான், மவுண்டி மாதிரி ரிவார்ட்ஸ் கொடுப்பான். இல்ல அமௌண்ட் தருவாங்க. கூகுள்ல நடுவுல ஒருத்தர் அதான் ப்ரோ மவுண்டி ப்ரோ, அது மவுண்டி அது மொத்தமா கொடுப்பான். அவன் $10,000 கொடுப்பான், $25,000 கொடுப்பான். அதெல்லாம் பயங்கரமான அமௌண்ட். நான் என்ன சொல்றேன், அப்படி பண்ணு. இங்க வந்து உட்காந்து ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கர்மத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அது நமக்கு பச்சையா தெரியும் இப்படிதான் இருக்குடா அது பல வருஷமா அப்படின்னா, இல்ல இது மாறினாதான் நல்லா இருக்கும். டேய் அது மாறினா நல்லா இருக்கும்னு 10 வருஷமா அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாத மாறினா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு. அப்படி இது வரைக்கும் மாத்த முடியலன்னா ஏன் மாத்த முடியலன்றதா அவனுக்கு தெரியும். அவன் எப்ப மாத்தணுமோ மாத்துவான். அந்த மாடியூல்ல கை வைக்கிறது எப்போ வைக்க முடியுமோ அப்பதான் மாத்த முடியும். சும்மா எல்லாத்தையும் எடுத்து மொத்தம் மாத்த முடியாதுங்கிறதானே எதார்த்தம். இப்ப சாம்சங் போட்டு எல்லாரும் 1UI6 வரைக்கும் வெளுத்துட்டு இருந்தாங்க பேரலல் அனிமேஷனுக்கு. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? கரெக்ட். இப்பெல்லாம் ஒன்றே மாறாததுன்னு சொன்னவங்க எல்லாமே மாறிட்டாங்க. இல்ல ப்ரோ ஏதோ மாறணும். ஓகேயா, அது வந்து டிவி எப்படி உடைச்சி நான் அது வரல, ஏதோ ஒன்று மாறிட்டே தான் இருக்கும். மாறாம இருக்க போறது இல்ல. சில இடங்கள்ல சில விஷயங்கள் மாறாம இருந்தா தான் நல்லது. எக்ஸாம்பிள் சொன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஹெல்த் மாறிக்கிட்டே இருக்கணும். அது நல்ல ப்ராக்ரஸ் ஆகணும். கீழே பார்த்து போயிட்டு இருந்தாலும் மாறிட்டு இருக்கிறது தான் அர்த்தம். அகல பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. இப்ப அதுதான் இந்த பசங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த எலான் மஸ்க் இருக்கானே அவனை விழுக்கணும் ப்ரோ. இந்த மாதிரி இருக்க சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல இவங்களுக்கு என்னன்னா டேட்டா வந்து உள்ள வந்துகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று ட்வீட் போஸ்ட் ஆகிட்டே இருக்கணும் ஒரு செகண்டுக்கு. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் ப்ரோ. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ நம்ம வீடியோல வந்து கீழே டேக் ப்ராடக்ட்ஸ் பண்ணுவோம். அது டேக் பண்றது வந்து எப்படின்னா ஒரு அஃபிலியேட் இதுதான், அஃபிலியேட் தான் அது. இப்போ நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களே வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சில சமயங்கள் வந்து அண்ணன் உங்களோட QR கொடுங்க, நான் யூபிஐல உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஏன்னா இது யூடியூப்ல பே பண்ணனா அவன் பாதி கமிஷன் எடுத்துக்க போறான். அது 20% இருந்தாலும் சரி 30% இருந்தாலும் சரி அவன் எடுக்கணும். நான் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், எதுக்கு அப்படி காசு கொடுக்கணும்? நீங்க இனிமே பேமெண்ட் பண்றதா இருந்தா அப்படி பண்ணணும்ன்ற தாட் இருக்குன்னா, நீங்க பிளிப்கார்ட்ல ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தா எங்க வீடியோ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்ட் காட்டுதுல ப்ரோ, கிளிக் பண்ணா பிளிப்கார்ட்ல லேண்ட் ஆயிடுவாங்க. அங்க போய் எது வாங்கினாலும் எனக்கு தான் அந்த கமிஷன் வரும். இது வந்து எல்லாம் பண்ணதுனால அவங்க வந்து இது மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம நிறைய செய்தி ஊடகங்கள்லாம் இருந்தது, அதுலேருந்து பிரிஞ்சு வந்து எல்லாம் தனித்தனியாக ஆரம்பித்தாங்க சேனலு.
அவங்களே வந்து இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரியான பேட்டிகள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆதரவை கீழே இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி வழங்குங்கலாம் சொல்லி அமௌண்ட் வாங்கினா அது என்ன ஆயிடும்னா அமௌண்ட் வாங்கலாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி நாங்கள் பேசணும் தெரியுமா, ஒரு உறுத்தல். அந்த அமௌண்ட் வாங்கிட்டு போய் நான் தந்தூரி சிக்கன் வாங்கினேன்னு எனக்கு எப்படி இருக்கும்? மனசாட்சியோட பேசுங்க. அந்த அமௌண்ட் நீங்கள் எதுக்கு கொடுத்தீங்க? நீங்கள் கொடுக்கும்போது என்ன நினச்சி கொடுத்துருப்பீங்கன்னா, சரி இந்த அண்ணன் ஏதாவது சாப்பிட்டு போட்டால் நினச்சி கொடுத்த காசை நான் செலவு பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, என் சாப்பிட தான் கொடுத்தா நான் சாப்பிட்டேன்னு வரும். கிளாரிட்டியே இருக்காது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் கொடுக்குற அமௌண்ட்ல இருந்தா நிறைய பொருள் வாங்கி நமக்கு வீடியோ போடுவாருன்னு நினச்சி கொடுப்பான். நான் போயிட்டு ஒரு வண்டி வாங்கலாம், நமக்கு வண்டியே இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கல. எப்படி இதுதான் நான் வந்து என்ன சொல்றேன் வந்து அழகா கூட ஒரு 2005-2004 அந்த தீம்ஸ் இருக்குல்ல, பிளாகர்லயா இருக்கட்டும் இல்ல வேர்ட்பிரஸ்லயா இருக்கட்டும், அந்த தீம்ஸ் வந்து சில பேர் வந்து இண்டிவிஜுவலா கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓப்பன் சோர்ஸா அவைலபிளா இருக்கும். அதில் அவன் என்ன கொடுத்துருப்பானாக்கா, பை மீ ஏ காஃபின்னு போட்டு ஒரு $10 பேபால் போட்டுருப்பாங்க. ப்ரோ அது உண்மை ப்ரோ. அது எனக்கு எப்படி இருக்கும்னா, எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். எவ்வளோ கஸ்டமர் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் ஒரே ஒரு டெவலப்பருக்கோ எப்பயோ என்னால் பே பண்ண முடிஞ்ச ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது பே பண்ணேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரோம் யூஸ் பண்ணியிருப்பேன். சத்தியமாக பே பண்ணதில்லை. என்னால் முடிஞ்சது நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, அதை பற்றி வந்து எங்கேயாவது ஒரு ட்விட்டர்லையோ அந்த டைமில் ஃபேஸ்புக்லையோ, நான் சொல்கிறது ஒரு 10 வருஷம் முன்னாடி 7 வருஷம் முன்னாடிலாம் கூட எங்கேயா மென்ஷன் பண்ணுவேன். இந்த மாதிரி இவங்க தான் டெவலப்பர், இவங்க தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க, இதுதான் இந்த ஓஎஸ் இப்படி தான் இருக்கு பார்க்கணும், ஒரு குட்டி வீடியோ மாதிரி எடுத்து போட்டிருப்பேன். இவ்வளவுதான். ஆனா நீங்க நம்ம நிறைய பேசுறோம், நிறைய பேசிட்டு இருக்கோம். பக்கத்துல நம்ம எடிட்டர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன இவனோ ஆரம்பிச்சானோ பேசிக்கிட்டே இருக்காங்களே, இதை உட்காந்து நம்மளதெல்லாம் எடிட் பண்ண சொல்லுவாங்க. இல்ல அந்த கஷ்டம் அவனுக்கு வராது ப்ரோ. அவன் பாவம். அவன் வந்து அவர் வேற எடிட் பண்ணும்போது முக்கியமான விஷயங்கள்லாம் தூக்கிடுறாரு. ஒண்ணு நீங்க பாக்குற நீங்க வந்து எல்லாம் வந்து பாதியா இருக்கு, இதுல கருத்துக்கள்ல பாதி கருத்துக்கள் தான் இருக்குன்னு வேற வந்து சொல்றாங்க நிறைய பேரு. அவர் ஏதோ ஒரு ஆர்வத்தில் அந்த வீடியோவோட அந்த டெம்போ, அது எப்படி வந்து அந்த ஃபேஸா, அந்த கில்லி படத்துல ஒரு அர்ஜுனர் வில்லு மாதிரி நான் கொண்டுட்டு போறேங்கிற பேர்ல அங்கங்க கத்தி வச்சு தூக்கிறாரு அந்த தம்பி வேற. அது தம்பி இங்கதான் இருக்காரு. நீங்க அவரை பத்தி ஏதாவது விமர்சனம், ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தா கூட நீங்க இந்த வீடியோவுக்கு கீழே நீங்க வந்து சொல்லலாம் அப்படின்றாங்க. வரவேற்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆமா, நன்றி வணக்கம் அப்படின்னு இப்படி சொன்னதுக்கு நன்றி அப்படின்ட்டான். ஆமா, சரியா, ரைட்டுங்க. ஸோ மொத்தம் வந்து சில விஷயங்கள்லாம் ரொம்பவே கன்ஃபியூசிங்காக தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு உலகம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தா, காசு 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 இப்படிதான் இருக்கு. அது வேணும். ஸோ அதுக்கு எந்த வழியில அந்த காசு வருதுங்கிறதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். வெளியில வருது காசு, எனக்கு அதுதான் வேணும். இந்த மைண்ட் செட்டுக்குள்ளார சின்ன இளம் தலைமுறைகள் உள்ள போறதை பார்க்கும்போது பயமா இருக்கு. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் தெரிய மாட்டேங்குது. நான் பண்றதுனால யாருக்காவது எங்கேயாவது பிரச்சனை வருமானு கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. காசு வருதா, ட்ராக்ஷன் இருக்கா, காசு வர்றது ஓகே, அந்த காசு எவ்வளோ வேல்யூ ஆனதுங்கிறதே உங்களுக்கு தெரிலங்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஈஸி மணி, அதான் ஈஸி மணி ஆகிட்டு. ஆனால் அந்த காசை எப்படி செலவு பண்ணணும், அதை எப்படி சேர்த்து வைக்கணுங்கிறதா உங்களுக்கு தெரிலன்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் சேர்த்து எதுக்கு, எனக்கு தான் திரும்ப நாளைக்கு ட்வீட்டுக்கு திரும்ப வந்துருமே. சேர்த்து வேற இது எல்லாம் 200 ரூபாய்க்கு போய் போஸ்ட் போடுங்க போங்க ட்விட்டரில். அது நீங்கள் சொல்கிறது வேற, இவங்கெல்லாம் மாஸ், இவங்க வேற. ஆமாம், இவங்கெல்லாம் வந்து எல்லாம் மஸ்க் பே பண்ணுறாரு $1,500 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பே அவுட் பண்ணுறாரு. ஸோ தே ஆர் ஏர்னிங் இன் லேக்ஸ். ஆமா, மீன்வைல் எங்கடா இருக்க அண்ணன், சோஷியல் கிளாஸ் நடக்குது, ஒரே நிமிஷம் பொறுங்க. எல்லாம் லேக்ல ஏர்ன் பண்றானுங்க. பேங்க்ல கடை இருக்கான்னு கேட்டா கிரெடிட் கார்டே வாங்கி வச்சுக்கிறானுங்க. அதுக்கு வந்து வட்டி கட்டி. ஆனா அதெல்லாம் கொடுப்பாங்களா ப்ரோ கிரெடிட் கார்டு? எதுக்கு ப்ரோ? 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ்க்குலாம் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்களா? இப்போ என் பையனுக்குலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்களா? அப்போ கிரெடிட் கார்டு தர மாட்டாங்களா? 10 வயசு பையனுக்கு ஸ்கூல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒருத்தன் டெபிட் கார்டை கொடுத்துட்ருக்கான். இல்லை நானே பண்ணணும்னு நினைச்சேன். போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி யோசிச்சேன். சரி, ஒரு அந்த காலத்துல ஸ்கீம்லாம் இருக்கும் போட்டா அப்பெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட் வரும். அப்ப அந்த சின்ன பசங்களுக்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். 10 ரூபா, 5 ரூபா, 20 ரூபா அந்த மாதிரிலாம் வந்து சேர்க்கலாம். 10 ரூபால இருந்து மினிமம் நினைக்கிறேன், அதுல இருந்தே போடலாம். அந்த மாதிரிலாம் இருந்தது. சரி, அந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம்ல போடணும்னா நான் வீட்டுல கேட்டேன். அவனுக்கு தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி டெபிட் கார்டே கொடுத்துட்டாங்களான்ட்டாங்க. ஸ்கூல்லேயே அதெல்லாம் பண்ணிருக்காங்க. சரி, பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமா, சரி, கிரெடிட் கார்டே கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தேவை 4 பேர் அவங்களுக்கு இரையாகணும். இந்த வயசுல இருக்கிறவங்க என்ன செலவு பண்றோம்னு தெரியாம வெறும் போண்டா பஜ்ஜி வாங்குறதுக்கு கிரெடிட் கார்டை தேடிட்டு காசு கட்டாம ஃபைன் கட்டலாம். இப்போ யாரும் அதிகமா வீடு வாங்கி அதுக்கு லோன் வாங்கி இது பண்ணல. காரு, பைக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஜிஎஸ்டி ரிஃபார்ம் வருதுங்கும் போது அதுவும் வந்து தெரியுது உங்களுக்கு வந்து விலை வந்து குறையலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லேயே இப்போ வந்து பர்ச்சேசிங் பண்ணுறதை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இப்போ யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம்னாக்கா இந்த ஆன்லைனில் போய் கேம் வாங்குறவங்க, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன பண்ணலாம், ஏதாவது அவசர தேவைக்கு காசு இல்லாமல், இல்லை வெளியே எங்கேயாவது பீச்சுக்கு போகிறதுக்கு காசு இல்லாமல் இருக்கிறவங்க காசு வாங்கணும். அந்த மாதிரியான லோன் ஆப் தான் இப்போ வந்து டெவலப் ஆகுது. அந்த லோன் ஆப் தான். ஆமாம், நல்லா டெவலப் ஆகுதுங்க. இது மென்மேலும் சிறப்பாக டெவலப் ஆக எல்லாரும் அந்த கமெண்ட் எல்லாரும் தனித்தனியாக வச்சுட்டாங்க. எல்லாரும் இப்போ ஐடிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி எல்லாருமே இந்த மாதிரியான லோன் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. ஃபியூச்சரில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வரும். இப்போ வந்து நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் கூட இது உள்ளே இப்போ வராங்க. சின்ன சின்ன பேங்க்லாம், ஐ மீன்
எப்படி சொல்றது, மிட் கேப்பை விடுங்க, அது வந்து ரொம்ப கீழே இருக்கிற ஸ்மால் கேப் கம்பெனிஸே வந்து இப்போ வந்து உள்ள வந்து வராங்க இந்த மாதிரி லோன் கொடுக்குறது. ஐ அம் கமிங் தேர் அப்படின்ட்டு வராங்க. ஆமா சரி ஓகே, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நான் திரும்பியும் சொல்கிறேன், நானும் சில கருத்து வைக்கும்போது அதில் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். நீங்கள் எல்லாரும் வந்து கீழே ஏதாவது ஒரு சில பதில்கள் சொல்லும்போது நான் படிக்கும்போது தெரிஞ்சு நீங்கள் கூட நினைக்கலாம் என்ன டாபிக் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுகிறீங்கன்னு. நாங்கள் என்ன டாபிக் பேச வந்தோம்னு எங்களுக்கே தெரியாது. ஆமாம், நான் இப்போ வந்தேன் ஊர்லேருந்து, சரி வேறு பார்க்கலான்ட்டு வந்தோடனே ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ கண்டென்ட் அப்படின்னாரு. என்ன நீங்கள் சொல்கிறது தான் என்ன வந்தேன் அப்படி நிற்க வச்சாரு. நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு வந்து 15 அல்ட்ரா நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவாக Pixel 10 Pro எதுன்னு சொல்லுங்கன்னு கேட்கல. இல்லை அது இதெல்லாம் கேட்கலான்னு சொல்கிறாரு. ஆமாம், அதாவது நீங்கள் பேசுகிறீங்க அப்படியே பேசும்போது இதையும் சைடில் கேட்டிருக்கேன்னு கேளுங்க ப்ரோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இடையில கூட நான் தான் இப்போ காமிச்சேனே, எனக்கு 15 அல்ட்ரா தான் கேமராவில் பிடிச்சிருக்கு. ஆமாம், இப்போ வீடியோ அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, வீடியோவில் வந்து நிஜமாவே பிக்சல் நல்லா இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அங்கேயும் இங்கேயும் நடக்குது. எனக்கு எது டே டு டே லைஃப்ல அதிகமாக தேவைப்படுதோ அதை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு 15 அல்ட்ரா தான் ஃபோட்டோகிராஃபி அதிகமாக தேவைப்படுது. அப்போ 15 அல்ட்ரா தான் நான் சூஸ். ஸோ இட்ஸ் நாட் எ ரிவ்யூ, இட்ஸ் ஒப்பீனியன். ஆமா, ரிவ்யூ வந்து தனியாக ப்ரோ. ரிவ்யூங்கிற ஒரு விஷயம் என்னைக்குமே வந்து ஒப்பீனியனாக தான் இருக்கும். ஆமா, ஏன்னு பார்த்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வாட்ச் கட்டிட்டு போய் நான் பேட்மிண்டன் நடுவேன், இன்னொருத்தட்ட வாட்ச் கொடுத்தா ஸ்விம்மிங் பண்ணுவாரு, இன்னொருத்தட்ட வாட்ச் கொடுத்தா அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு, வீட்டில் இருப்பாரு, ஆனால் ரிவ்யூ போடுவாரு. ஆனால் இவங்க எல்லாம் அவசரப்படுறாங்க பாருங்க. இப்போ ரிவ்யூனாக்கா உடனே வரணும், ஒரு மந்த்துக்குள்ளே ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடணும், ஒரு 2 வாரத்துக்குள்ளே வந்துடணும், எல்லாரும் போட்டுடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்பாருக்கும் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து அந்த கரெக்டாக அந்த டைமிங்ல தான் தெரியல, அந்த டைமிங்ல வந்து 2 நாள் கூட ஆகல. ஆமா, அதுல ரிவ்யூ வந்து போட முடியாது. ஆமா, நம்ம வந்து ஒரு டிவைஸை ஃபுல்லா எவாலுவேட் பண்ணோம்னாக்கா டிஃப்ரெண்டான டாஸ்க் அதுக்கு கொடுத்து முதல்ல அதை வந்து தளர விடணும். அந்த டிஃப்ரெண்டான டாஸ்க்குக்கே நான் பதில் சொல்லுவேன் ப்ரோ. என்னோட அடிப்படை, என்னோட வாழ்முறையில, என்னோட வாழ்வியல்ல அந்த டிஃப்ரெண்டான டாஸ்கே இல்லைன்னா நான் என்ன பண்றது? அப்ப நான் என்னோட ஒப்பீனியன் தான் சொல்ல முடியும்ன்றேன், ரிவ்யூன்னு ஒன்று சொல்லவே முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து என்ன கேட்கிறாரு என்கிட்ட, மேப்பை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு 40 கிலோமீட்டர் வண்டியில போகும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் போவே மாட்டேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலையே இல்லையே. நான் போனா சைக்கிள்ல தான் போவேன். இன்னைக்கு நம்ம ஊர் இருக்கிற லட்சணத்துல நான் சைக்கிள்ல வந்து பிக்சல் அப்படி மாட்டிட்டு போனேன்னா போகும்போது தேங்க்ஸ் வரணும் மாப்பிள்ள அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு தான் ஒரு கூட்டம் இருக்கு. இல்லை இல்ல இவங்க எது கேக்குறாங்கன்னா, இப்போ வந்து டெலிவரி வந்து கரெக்ட் ப்ரோ, அவங்க சொல்றது கரெக்ட். ஃபேக்ட் என்னன்னா, நான் அதை பண்ண முடியாதுங்கிறேன். என்னோட டே டு டே லைஃப் ஸ்டைல்ல இது இல்ல. கரெக்ட், நான் வாண்டடா அதை பண்ற ஆள் இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு போன் வேணா நோக்கியா இருக்கு. எது சூடாகாம இருக்கிறதுக்கு எந்த போன்? நோக்கியால XR20. நீ வந்து அதெல்லாம் இப்ப இல்ல மார்க்கெட்லயே. ஆமா இல்ல, என்ன அதுக்கப்புறம் அதை சொல்லி என்ன பண்றது? 480 பிளஸ் அதுக்கு கிரஸ்ட் சஜஸ்ட் பண்ண முடியாது. இல்ல சாக்கு பை இருக்கு அதுல, கிரஸ்ட்ல சொல்லலாமா? சாக்கு பையா இருந்தாலுங்க அவங்களுக்கு தேவை ஹீட்டிங் ஆகக்கூடாது தானங்க. நிறைய மாதவ் சேத்தோட A+ ஃபோன் இருக்கு, 5000 ரூபா தான். சரி சரி, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அதனால ப்ராக்டிக்கலான ஃபேக்டர்ஸ் சொல்றேன். எல்லாருமே ஒரே மாதிரியா யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே மனுஷன் தான். எல்லாரோட குணநலம் எல்லாம் ஒன்னா ஒரே மாதிரியா இருக்கு, இல்லாட்டி அவங்களோட டிமாண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கா இந்த பூமி கிட்ட? சரி, இந்த வீடியோக்கு என்னதான் டைட்டில்? கடைசி வரைக்கும் நம்ம ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியல என்னதான் டைட்டில், நமக்கு தெரியல என்னதான் டைட்டில். இதான் வீடியோ. எப்படின்னா, மயில்சாமி வருவாரு 12B படத்துல விவேக் கிட்ட, என் பையனுக்கு வந்து சொன்னீங்களா அதானே, என் பையனுக்கு வந்து மீள முடிகிற மாதிரி ஒரு பேர் வேணும், கன்சாமி முன்சாமி ராம்சாமி சொல்லிட்டு இருப்பாரு. இல்ல இல்ல வேணாம், இந்த கீழே பக்கத்துல ஒருத்தன் டவுட் கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ நான் பேரு சொல்லிருக்கீங்க, எக்ஸ்கியூஸ் மீ படிக்கிறான், எக்ஸ்கியூஸ் மீ தூங்குறான், எக்ஸ்கியூஸ் மீ ஸ்கூலுக்கு போயிருக்கான், சாப்பிடவா நான் பெத்த வெளில ஓடுவான், நான் பெத்த மவனே எக்ஸ்கியூஸ் மீங்கிறது ஒரு பேரா அப்படின்னு வரைக்கும் பேசிட்டு இருப்பேன். அதே மாதிரிதான். என்னதான் டைட்டில்? அதான் டைட்டில். டைட்டில் எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிட்டு நீங்களே கமெண்ட்ல கழுவி ஊத்துங்க. நாங்க கிளம்புறோம். பாப்போங்க. பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.